33 வசனங்கள் வாசிப்போம். 1 Samuel chapter 15 verse 32 and 33. Then said Samuel, Bring ye hither to me Agag the king of the Amalekites. And Agag came unto him delicately, and Agag said, Surely the bitterness of death is past. And Samuel said, As the sword hath made women childless, so shall thy mother be childless among women. And Samuel hewed Agag in pieces before the Lord in Gilgal. பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து, மரணத்தின் கசப்பு அற்றுப்போனது நிச்சயம் என்றான். சாமுவேல், உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்கள் ஆக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவள் ஆவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. வருடத்தின் கடைசி நாட்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். We are facing the end of the times in the year. கர்த்தர் இந்த நாட்களிலே உட்கார்ந்து சபையை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிற ஒரு அருமையான நேரம். And these are the blessed time, and the Lord is sitting in the church and purging us. இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எத்தனை பேருக்கு கிடைக்காமல் தோல்வியோடு தங்களுடைய ஓட்டத்தை முடித்திருக்கிறார்கள். And so many are not given this chance, and with failure they ended the year. நமக்கு தேவன் கிருபையாய் கொடுத்த இந்த நாட்களை நாம் சரியான விதத்தில் பயன்படுத்திக் கொண்டால் நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். And we will be blessed if we rightly use the precious time which is given by God to us. இங்கே நாம் பார்க்கும் பொழுது சாமுவேல் அந்த ஆகாகை துண்டித்து போட்டான் என்று சொல்லி இருக்கிறார். And here we can see the Samuel hewed Agag in pieces. ஆகாக் என்பது ஒரு ஆடோ மாடோ அல்ல, அவன் ஒரு ராஜா. And Agag, he is not a sheep or any other things, and he is a king. அவன் ஒரு மனிதன். And he is a man. அவன் ஒரு சக்தி. And he is a power. அவனை சாமுவேல் துண்டித்து போட்டான் என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. And the Bible points out that Samuel and put him out or he hewed in pieces. இன்றைய மெசேஜ் ஆகாகை துண்டித்து போடு. And today's message, you must hew Agag in pieces. இந்த வருஷத்தின் கடைசியில கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வார்த்தை ஆகாகை நீ துண்டித்து போடு. And the final time of this year, the Lord's word is that, and you must cut off Agag in pieces. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் துவக்கத்திலே சவுலை அழைத்து கர்த்தர் சாமுவேல் மூலமாக இந்த ஆலோசனையை அவனுக்கு கொடுக்கிறார். And 1 Samuel chapter 15, the Lord called Saul, and through Samuel he gave this counsel to him. நீ போய் அமலேக்கரை முறியடிப்பாயாக. And let you go and discomfit the Amalekites. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானான் பயணத்தில் போய் கொண்டிருந்த பொழுது வனாந்தர வழியிலே போகும் பொழுது இந்த அமலேக்கியர்கள் அந்த பயணத்தை தடுத்து நிறுத்தினதை நான் என் மனதில் வைத்திருக்கிறேன். And when the people of Israelites, when they were crossing to Canaan, and so during the time of the wilderness journey, and I kept that and their incidents. இந்த வருஷத்தின் கடந்த நாட்களிலே உனக்கு விரோதமாக உன்னுடைய வழிகளிலே உன்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகளை பண்ணின ஆவிகளை அந்த சூழ்நிலைகளை தேவன் தன்னுடைய மனதில் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவில் வையுங்கள். And you have to keep in your remembrance, the Lord kept in his mind the paths or the spirit or the situation that you faced, and all through this year and through endurance. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தர பயணத்தை கடந்து அவர்கள் கானானை சுதந்தரித்து எத்தனையோ நாட்களுக்கு வருடங்களுக்கு பின்னாக கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனத்தை அமலேக்கியன் வழிமறித்ததை நான் என் மனதில் வைத்திருக்கிறேன். And the people of Israelites, when they were crossing to Canaan, and so the Lord said, I remember in mind, and the Amalekites crossed my people. உனக்கு விரோதமாக உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக உன் சந்ததிக்கு விரோதமாக உன்னுடைய அபிஷேகத்துக்கு விரோதமாக எத்தனையோ மாதங்களுக்கு முன்பாக எழும்பின வல்லமைகளையும் தேவன் தன்னுடைய மனதில் வைத்து அதை பழி தீர்க்கிறவர் என்பதை இந்த காலை வேளையிலே நீ புரிந்து கொள்வாயாக. And let you understand, in this morning time the Lord is able to take the revenge against those powers and spirit that work against you many months before. உன்னுடைய சத்துருக்களுக்கு நான் சத்துருவாய் இருப்பேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். And the Lord promised, I will be an enemy for your enemy. அப்படினால் 1 சாமுவேல் 15 2 3 வசனங்களிலே 1 2 3ல கர்த்தர் அவனோடு பேசினார். And so the Lord spoke to him in 1 Samuel chapter 15 verse 1, 2, 3. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தையை கேளும். And even now hear the word of God. அமலேக்கு தேவனுடைய ஜனத்தை வழிமறித்த செய்கையை நான் மனதில் வைத்திருக்கிறேன். And so I remember that Amalek and did Israel and to wait for him in the way. நீ போய் அமலேக்கை மடங்கடிப்பாயாக. And let you go and utterly destroy Amalekites. அமலேக் என்பது ஒரு ஜாதி. And Amalek, and they are a tribe. அமலேக் என்பது ஒரு கூட்டம். And they are a group, or they are a அமலேக் என்பது ஒரு கூட்டம் ஜனங்கள், ஒரு தேச ஜனங்களுக்கு பெயர் அமலேக். And one people or group of people, nation, they are called as Amalekites. அந்த ஜனத்தினுடைய ராஜாவினுடைய பெயர் யாரா இருந்தாலும் அமலேக் என்று அழைப்பார்.
And so whoever the king of this nation will be called as Amalek. அப்பொழுது அந்த நேரத்துல அந்த அமலேக்கிற்கு ராஜாவாக ஆகாக் என்பவன் இருந்தான். And those times and the king of the Amalekites was named as Agag. அவனை துண்டித்து போட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். It is the plan of God to cut him in pieces. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What the Lord says, அந்த 3ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, when you read in third verse, அமலேக்கை மடங்கடிக்க வேண்டும், and you must destroy Amalekite, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரிக்க வேண்டும், and you have to spoil all his things, புருஷரையும் ஸ்திரீகளையும் சங்கரிக்க வேண்டும், and you must slay both man and woman, பிள்ளைகளையும் குழந்தைகளையும் சங்கரிக்க வேண்டும், and you must slay infant and suckling, மாடுகள் ஆடுகள் ஒட்டகங்கள் கழுதைகளையும் நீ அழிக்க வேண்டும். also you must destroy ox, sheep, camel and ass. எந்த சூழ்நிலையிலும் அவனுக்கு நீ இரக்கம் பாராட்டக்கூடாது. At any situation you should not show forth mercy, பாவத்துக்கு நீங்கள் இரக்கம் பாராட்டக்கூடாது. and you should not show forth mercy for sin, நீங்கள் பாவத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. and you should not compromise with sin, பாவத்தோடு நீங்கள் ஒத்து போகக்கூடாது. and you should not join with sin. பாம்புக்கு நீங்கள் இரக்கம் காட்டினால் ஒரு நாள் நிச்சயமாய் அது உன்னை கொத்தும். And when you give forth or show forth mercy for a serpent, one day surely bites. பிசாசுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக நாம் இந்த சபைக்கு வரவில்லை. And we did not come to this church to show forth mercy for devil. பிசாசை இதுவரைக்கும் நீங்கள் துரத்தி இருப்பீர்கள். And you would have cast out the demon till now. இந்த வருஷத்தின் கடைசியில பிசாசை அழிக்கும்படியாக கர்த்தர் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். Now the Lord give you counsel to destroy the devil that is working against you. ஏன் துரத்தக்கூடாது? And why you should not cast out? துரத்தினால் அவன் மறு வருடமும் உனக்கு விரோதமாய் வருவான். And when you cast, and he will come in the next year also. அதனால அவன் மறுபடி வருட கணக்காக உன் வாழ்க்கையில விளையாடி கொண்டே இருக்க கூடாது. And again, and he should not play in your life for years together. அதனால தான் தேவன் இந்த வல்லமையை அழிக்கும்படியாக இந்த வருஷத்தின் கடைசியில உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். And so the Lord gives you counsel that you must destroy these powers in the end of this year. இந்த வல்லமை உனக்குள்ளே இருக்கும் வரை உன் வாழ்க்கையில நீ முன்னேற இயலாது. Until you have this power in your life and you cannot grow and improve. நீ முன்னேறினது போல தெரியும், ஒரு நேரம் வரும் பொழுது நீ தடுமாறுவாய். And so you may think that you are growing or improving, but when time comes you may stumble. அதனால தான் இஸ்ரவேல் ராஜாக்களை வைத்து அந்தந்த நேரங்களே அந்த அமலேக்கரை மடங்கடித்ததை வேதத்திலே நாம் பார்க்க இயலும். And so we can see, and during the times of the people of Israelites, the king and the discomfited utterly destroyed the Amalekites in every point of time. யாத்திராகமம் 17:13ல பார்க்கும் பொழுது யோசுவா அந்த வல்லமைகளை ஜெயித்ததாக வேதம் சொல்லுகிறது. And in 17:13 of Exodus says, and Joshua destroyed those powers. அதை அடித்தான். And he discomfited those powers. நீங்கள் வருஷத்தின் துவக்கத்திலேயே பிசாசை நீங்கள் முறிய அடித்து விட வேண்டும். In the end of this year you have to destroy. வருஷத்தின் துவக்கத்திலேயே நீங்கள் அந்த வல்லமையை அழித்திருக்க வேண்டும். In the beginning of this year you would have destroyed those powers. நீங்கள் அதை அழிக்காதபடியால் தான் அது தொடர்ச்சியாக உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. And you destroy it not, and so it is continually coming in your ways. பரவாயில்லை. It's okay. இன்றைக்கு கர்த்தர் அந்த வல்லமையை அழிக்கும்படியாக உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். And today the Lord gives you counsel to destroy those powers. 2 சாமுவேல் 1:1ல பார்க்கும் பொழுது கூட, even when you look into 2 Samuel chapter 1 verse 1, தாவீது கூட அந்த வல்லமையை முறியடித்தான் என்று பார்க்கிறோம். and we can see and David discomfited those powers. குறிப்பாக அபிஷேகம் பெற்றவர்கள் இந்த விஷயத்திலே நீங்கள் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். And particularly, and they that are anointed must be very careful in this matter. அபிஷேகம் பெறும் வரை உனக்கு உலகத்துக்குரிய காரியங்களில் கவலை இருக்கலாம், பாரங்கள் இருக்கலாம். Until you get anointing, and you may have the cares of this world and burden of this world. அபிஷேகம் பெற்ற பின்பு உன்னுடைய ஆத்துமாவை குறித்த ஒரு பாரமும் கவலையும் உனக்கு இருக்க வேண்டும். And after you are anointed, and you must have the care concerning your soul and burden concerning your ஒருவன் soul. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. And there was a question, if the man gains the whole world but he count loss of his soul, and what profit for him? சவுல் கூட அபிஷேகம் பெற்ற புதிதிலே அந்த வல்லமைகளை மடங்கடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. Even the Bible says when Saul was anointed newly, and he discomfited those powers. ஆனால் காலங்கள் வந்த பொழுது, But when the times came, அந்த காரியத்தை அவன் விட்டு விடுகிறான். and he left those things, மறுபடியும் அந்த வல்லமைகள் எழும்பி அவனுக்கு விரோதமாகவே நிற்கிறது. again those powers rose against him and stood against him. எந்த அமலேக்கிய சக்தியை அவன் மேற்கொள்ளவில்லையோ அந்த அமலேக்கியன் கையில் தான் அவனுக்கு மரணம் வந்ததாக வேதம் சுட்டிக்காட்டுகிறது. And the Bible points out saying that what Amalekite power he is not able to destroy, and he got an end in the same Amalekite hand. எந்த பாவத்தை, எந்த அக்கிரமத்தை, எந்த அநியாயத்தை, எந்த துஷ்ட சுபாவங்களை நீங்கள் மேற்கொள்ளவில்லையோ அந்த வல்லமை உன்னுடைய வாழ்வையே ஒரு நாள் மேற்கொண்டு விடும். And what evil power or wicked power or sin or iniquity that you prevail not, the same powers will prevail you one day. உன்னுடைய கோபத்தை உன்னுடைய ஸ்தானமாக வைத்துக் கொண்டால் அந்த கோபம்தான் உனக்கு யமனாக மாறும். If you keep your anger as your position and status, that become your giant. எந்த அமலேக்கிய சக்தியை சவுல் மேற்கொள்ளவில்லையோ அதே சக்தி அவனை கொன்றதாக வேதம் சொல்லுகிறது. And what Amalekite power the Saul did not overcome or prevail, that same power discomfited or destroyed him. 2 சாமுவேலில் நீங்கள் பார்க்கும் பொழுது, When we look into 2 Samuel, அவனுடைய மரணத்தை குறித்து வேதம்
சொல்லுகிறது. And the Bible says about his death. அவர் என்னை பார்த்து கேட்டார். And he asked unto me. 2 சாமுவேல் 1:8ல In 2 Samuel chapter 1 verse 8. என்னை அவர் கண்டு கூப்பிட்டார். He called unto me. இதோ இருக்கிறேன் என்று சொன்னேன். I said, I am here. நீ யார் என்று என்னை கேட்டார். And he asked, who art thou? நான் ஒரு அமலேக்கியன் என்று சொன்னேன் என்று 8ஆம் வசனத்துல அந்த அமலேக்கியன் வந்து உயிரோட நிக்கறாங்க. And the Amalekite stood alive saying that I am an Amalekite. அதனால தான் பைபிள் என்ன சொல்லுகிறது? What the Bible says about this? 1 சாமுவேல் 15:3ல 1 Samuel chapter 15 verse 3. அமலேக் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஸ்திரீகள் புருஷர் பிள்ளைகள் பாவத்துல சின்ன பாவம் பெரிய பாவம் வயதான பாவம் வாலிப பாவம் அப்படி அல்ல எல்லா பாவத்தையும் நீ அழிக்க வேண்டும். And so 1 Samuel chapter 15 verse 3 says there is no categories in sin. It may be the old age sin or young age sins, and what kind of sins it may be you must destroy. சில பாவங்கள் சின்னது போல தெரியும். And some sins seem to be very சில small. பாவங்கள் பெரிதாக நமக்கு புலப்படும். And some sins may be big in சில size. பாவங்கள் மன்னிக்கப்படுகிற பாவங்கள். And some sins are forgiven. சில பாவங்கள் மன்னிக்கப்படாத பாவங்கள். And some sins could not be forgiven. சில பாவங்கள் மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள். And some are the sins unto death. சில பாவங்கள் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவங்கள். And some sins are there it is not unto death. இதெல்லாம் நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். When you read in the Bible you can understand clearly. 1 யோவான் 5ல நீங்க கடைசில பாத்தீங்கன்னா When we look into 1 John chapter 5 the last part. மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And it is said the sin unto death. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் என்று சொல்லி இருக்கிறது. Also said the sin that is not unto death. மரணத்துக்கு ஏதுவல்லாத ஒரு பாவத்தை செய்தவனானால் அவனுக்காக ஜெபித்தால் மன்னிக்கப்படும். And so if they pray that sin not unto death, and their prayers will be hearkened and be forgiven. ஆனால் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்தால் அவனுக்காக நீங்கள் வேண்டுதல் பண்ண வேண்டாம் ஏனென்றால் அவன் மன்னிக்கப்பட மாட்டான். And so if they do a sin unto death, and ye shall pray not for him, and it will not be forgiven for him. 19ஆம் சங்கீதம் 12-13 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? Psalm 19 verse 12 and 13 what it says. பாவத்தினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் அங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. And the steps of every sin is pointed out there. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? And who is able to recognize mistake? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். And you cleanse me from secret faults. அப்பொழுது துணிகரமான பாவங்கள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும். And make me not to cover with presumptuous sins. அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நான் நீங்களாய் இருப்பேன். And so I shall become an innocent and be refrained from great transgressions. ஒரு பிழையாக வந்து And as a fault மறைவான குற்றமாக வந்து and comes as a secret sin, பின்பது துணிகரமாக மாறி then it become presumptuous அது sin. பெரும் பாதகமாக மாறுகிறது என்று வேதம் The சொல்லுகிறது. Bible says it become a great transgression. அமலேக்கை நீ விட்டுட்டேனா எந்த பாவமா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி உன்னுடைய வருங்காலத்தை அது நாசமாக்கும். If you leave the Amalekite, and he may come and it may grow in you and it may spoil your future. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார் நீ அமலேக்கை சங்காரம் பண்ணுவாயாக. And the Lord says you must destroy the Amalekite. பாவத்துல நீ இரக்கம் பாராட்ட கூடாது. And you should not show forth mercy for sins. பாவத்தோடு நீ ஐக்கியமாக கூடாது. And you should not have union with sins. வேறுபாட்டின் ஜீவியம் என்பது மிகவும் கவனமாக வாழக்கூடிய ஒரு பரிசுத்த வாழ்க்கை. The life of separation, it is a very wonderful life that you have to live so carefully. இவர்கள் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பயணத்தை தடுத்தவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord says these are the people, those who hindered the people of Israel's journey. அமலேக்கினுடைய சுபாவங்கள், அமலேக்கினுடைய பழக்க வழக்கங்கள், அமலேக்கினுடைய குணாதிசயங்கள் உன்னுடைய ஆவிக்குரிய கானான் பயணத்தை தடுக்கும் சக்திகள். And character of Amalekites and things of the Amalekites and divine natures of the character of these natures of the Amalekites may hinder the journey of Canaan. யார் இந்த அமலேக்கியன்? And who are these Amalekites? ஆதியாகமம் 36:12 பார்க்கும் பொழுது When we look into Genesis chapter 36 verse 12, அங்கே ஏசாவின் பேரன் என்று நீங்கள் பார்க்கலாம். and you can see he is a grandson of Esau. வாக்குத்தத்த சந்ததிக்கு எதிரான ஒரு சக்திதான் ஏசா. And so Esau is a man who is against the promised generation. அவன் போஜனத்துக்காக ஒருவேளை போஜனத்துக்காக எல்லாவற்றையும் இழந்து போட்ட ஒரு துன்மார்க்கன். And so he was a wicked person and who lost all his birthright and for one time meal. அழுவான். He cries. ஆனால் எல்லாம் முடிந்த பின்பு அழுவான். But he cries when everything was over. இன்னைக்கு अनेक தேவனுடைய பிள்ளைகள் இப்படி தான் இருக்கிறீர்கள். And today many people of God are like this. எல்லாம் உங்களை விட்டு போன பின்பு அழுது என்ன பயன்? When all things are lost, and what is the use of crying? நீங்கள் ஆதியாகமம் 36:12 நீங்க அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனையாட்டியா இருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றாள். And so when you look unto Genesis chapter 36 verse 12, and so Timnah the concubine of Eliphaz and Esau's son, and she bare a son called Amalek. இதுதான் அமலேக்கின் துவக்கம். And this is the initiation of Amalek. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do you understand about this? மல்கியா 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் நான் ஏசாவை வெறுத்தேன். In Malachi chapter 1 the Lord says I hate Esau. தேவன் வெறுக்கிற ஒரு சந்ததிதான் ஏசா. And the generation the Lord hates is Esau. அவன்தான் ஏதோமின் பிரபு என்று அழைக்கப்படுகிறார். And he is called as a prince of Edom. ஏதோம் ஏசாவுக்கு ஏதோம் என்று பெயர் உண்டு என்று ஆதியாகமம் 36:8 சுட்டிக்காட்டுகிறது. 36:8 of Genesis says that there is another name for Esau is Edom.
இந்த அமலேக்கியன் தான் ஏசாவின் பேரன் தான் இன்றைக்கு தேவனுடைய ஜனத்தை கானானுக்குள்ளே போக விடாமல் தடுக்கிறான். And this Amalek, and he is a grandson of Esau, and he hinders the people to go to the journey of Canaan. ஏசாவை பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். And we all know about Esau. அவன் சாதாரணமாக சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்டவன். And so normally, and he sold his birthright. மிக சுலபமாக யாக்கோபை தகப்பனுடைய வீட்டை விட்டு துரத்தி விட்டவன். And very easily, and he cast out Jacob from his father's ஒரு house. காலத்துல அவன் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி வந்தாலும் And one point of time he came for compromise. யாக்கோபு தன் தகப்பன் வீட்டுக்கு வந்த உடனே ஏசா கூடாரத்தை காலி பண்ணி அந்த இடத்தை விட்டு போய் விட்டான் என்று பைபிள் சொல்லுகிறது. And the Bible says when Esau came and Jacob, and he went away from his tents. ஏசாவினுடைய மூன்று தாக்குதல் என்ன? And what are the three attacks of Esau? ஒன்று தேவனுடைய கிருபையை இழந்து போக வைப்பது. And one makes them to fall away from grace. இரண்டாவது கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறது. And he causes the root of bitterness to grow and causes trouble. மூன்றாவது அநேகரை தீட்டுப்படுத்துவது. And he defiles many. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16 17 15 16 வசனங்களில் நீங்கள் இதை பார்க்க இயலும். And you can see in Hebrews chapter 12 verse 15 and 16. தேவனுடைய கிருபை இழந்து போக வைக்கக்கூடிய ஒரு சக்தி தான் அமலேக்கின் சக்தி. And the power of the Amalek causes us to destroy or to be refrained from ஒரு grace. கசப்பான வேரை உள்ள கொண்டு வந்து நுழைக்கிறது தான் அமலேக்கினுடைய வல்லமை. And the power of Amalek is to bring a springing a root of bitterness. உன் குடும்பத்தை, உன் வாழ்க்கையை, உன் ஊழியத்தை, உன் மனதை அது கலக்கி கொண்டே இருக்கும். It troubles your life, your ministry and your family. இப்பொழுது நடக்கிறது என்ன? Now what happens? நீ தீட்டுப்பட்டு போகிறாய், உன்னோடு இருக்கிறவர்களும் தீட்டுப்பட்டு போகிறார். You are defiled, and they that are with you are defiled. இப்படிப்பட்ட சக்தியை தான் கர்த்தர் சொல்றாரு, இதை நீ முற்றிலுமாய் இரக்கம் செய்யாமல் முற்றிலும் ஆடு மாடு அமலேக் ஸ்திரீகள் புருஷர் குழந்தைகள் எல்லா குழந்தைகளை கூட நீ கொன்றணும்னு சொல்றார். And the Lord says, and you should not shew forth mercy for these powers, and you must utterly destroy and all man, women and sheep, ox, camel and ass. வேதத்திலே பலவிதமான யுத்தங்களிலே கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். And the Lord gives counsel to the war, a time of war in different ways. குழந்தைகளை தப்ப விடலாம் என்று ஒரு இடத்துல ஆலோசனை In கொடுக்கப்படுகிறது. one place the counsel is given, and you can rescue the children. புருஷனை அறியாத ஸ்திரீகளை நீங்கள் உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று And சொல்லப்பட்டிருக்கிறது. said that, and you can keep the woman they know not husband. ஆனா இந்த இடத்துல யாருனாலும் சரி ஒருத்தரையும் வைக்க கூடாதுன்னு சொல்றார். ஏனென்றால் பாவம் என்று வந்த பின்பு இந்த பாவம் அந்த பாவம்னு நீ வைக்க கூடாது. But in this place the Lord says, and you should not keep anyone, you must utterly destroy, and when it come to the point of sin, you should not categorize this sin and that sin. சமீபத்துல ஒரு பெண்ணை ஒரு மலைப்பாம்பு விழுங்கி விடுகிறது. And recently, and the woman was swallowed by the python. இப்பொழுது அவள் செத்து போய் விடுகிறார். Now she died. அவளுடைய வீடை பரிசோதித்த போது When they tested her house, அவ வீட்ல ஃபுல்லாவே பாம்பு தாங்க வளர்த்திருக்கா. and so she completely grows snakes in her house. அதுல ஒரு பாம்பு இவ கவனம் இல்லாம இருக்கும் பொழுது அவளை கவிச்சு. And so when she was careless, and so one python swallowed up her. பாவம்ங்கிறது இன்னைக்கு இல்ல, என்னைக்குனாலும் ஒரு நாள் உன்னையே மேற்கொள்ளும். And sin not today or one or another day it may prevail or it may overcome you. உன்னுடைய சுபாவங்கள், உன்னுடைய தோல்விகள் எல்லாவற்றுக்கும் இந்த 2019 ஒரு முடிவா இருந்தால் நலமா இருக்கும். If for 2019 be the end for all your characters and for all your natures, it will be good for you. இவர்களுடைய சக்தி என்ன? And what is its power? இவர்கள் எங்கே இருப்பவர்கள்? And where are they dwelling? என்னாகமம் 13:29 பார்க்கும் பொழுது இவர்கள் தென் திசையில் இருக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And 13:29 of Numbers says, and they belong to the south side. அது ஒரு வனாந்தர திசை. And that is the desert place. 75ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. 75:6 of Psalm says. வனாந்தர திசையிலிருந்து ஜெயம் வராது என்று. And says that, and victory comes not from the wilderness. இதுதான் அமலேக்கினுடைய ஏரியாவே. And this is the area of Amalekite. அவன் அங்க இருந்துட்டு அவன் போராடிட்டே இருப்பான், உனக்கு ஜெயமே வராது. And so he strives from south direction, and victory comes not for you. பாவம் இருக்கிற இடத்துல ஜெயஜீவியம் செய்ய முடியாது. And where there is sin, and you cannot do overcoming life. பாவம் உன்னை ஜெயஜீவியம் செய்ய விடாது. And sin will not allow you to do overcoming life. இவனுடைய சக்தி என்ன? And what is his power? இவன் தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஃபர்ஸ்ட் வந்து எதிர்த்தாள். And he is the first who resisted the people of Israelites. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, When we look into Exodus chapter 17, 15ஆம் அதிகாரத்துல அவங்க செங்கடலை கடந்து வெளியே வராங்க. 15th chapter they crossed the Red Sea and came out. அங்க ஆடி பாடி சந்தோஷப்படுறாங்க. They rejoiced and sang and joyed. கர்த்தர் அவர்களுக்கு நான் தான் உன் பரிகாரி, நீ ஒண்ணும் கவலைப்படாதன்னு சொல்லி அழகா கொண்டு வரார். And the Lord says beautifully, and I am the healer, and worry not, you come on your way. அழகா மன்னா கொடுக்கப்படுகிறது. And manna was shoved for them. சந்தோஷமா ஜனங்க வந்துகிட்டே And இருக்காங்க. people came with joy. டக்குனு 17ஆம் அதிகாரம் வரும் பொழுது When they came to the 17th chapter, முதல் யுத்தம் தொடங்குகிறது. and the first battle started. ஃபர்ஸ்ட் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான்ல இருந்து வெளியே வந்த பிறகு யுத்தம்னு பார்த்தா இவன் தான் வந்து நிப்பான். And so, and when we see in the journey of Canaan, and the people had the first war against this Amalekite. இவைதான் ஆத்துமாவுக்கு
ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற இச்சை, மாம்ச இச்சை என்று பேதுருவிலே நாம் வாசிக்கிறோம். And we are reading in Peter, these are the lust of the flesh that cause or war against our soul. நீ பரலோகம் போகணும்னு நீ வந்துட்டீனா, And if you come to go to heaven, 1 பேதுரு 2:11 படி, according to 1 Peter chapter 2 verse 11, ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற இச்சை. and this is the sin that war against our soul. இந்த ஆவிதான் ஃபர்ஸ்ட் வந்து மோசேக்கு விரோதமா நிக்குது. And this spirit came against Moses first. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே அவர்கள் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். And so we can see the Amalekite and came to Rephidim and they strove against Israelites. இந்த ஜனம் இப்பதான் வெளிய வந்திருக்கு. And these people just now they came ஒரு out. புதிய குழந்தை மாதிரி வந்திருக்காங்க. And like new babes they came out. இந்த பெரிய சக்தி வந்து நின்னுடுச்சு. And this great power came against them. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? But you know what happened? அந்த இடத்துல தான் யோசுவா யுத்தத்துல நின்னா, மோசே கரங்களை உயர்த்தினான். In that place and Joshua stood for war and Moses raised up his hands. அதனால தான் நான் கை உயர்த்துற உபதேசத்தை உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்றது. And so I used to tell the doctrine of lifting up your hands. உன் வீட்லயும் தனிப்பட்ட இடத்துலயும் எல்லா இடத்துலயும் நீங்க என்ன செய்யணும்? ஆட்டோமேட்டிக்கா ஸ்தோத்திரம்னு எங்க வந்துறணும்? கையை உயர்த்திரணும். In your house and also in your family when you are praying and when you have come to the point of prayer you must lift up your hands. ஆனா சும்மா அடிச்சிட்டு வந்து கை உயர்த்தினா ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. And just simply beating others when you lift up your hands there is no use. உங்கள் பரிசுத்த கைகளை உயர்த்தின்னு சொல்லி இருக்கிறார். It is said lift up your holy hands. கைகள்ல தீமை இல்லைன்னா நீ கை உயர்த்தின செத்தாவ. If there is no fault in your hands when you raise up your hands and they are dead. உன் கைகள்ல பரிசுத்தம் இருந்து நீ கையை ஒருத்தனுக்காக விரோதமா கையை தூக்கிட்டேன்னா அவன் தொலைஞ்சு போயிட்டான்னு அர்த்தம். If you have holiness in your hands when you raise up your hands for the people against you and he will be destroyed. இவன் தான் முதல் எழும்பின ஒரு சக்தி. And he is the first power, he rose against them. இந்த ஃபர்ஸ்ட்லயே கர்த்தர் மோசேயை கைகளை உயர்த்த சொல்லிட்டார். And the first point it said the Lord asked Moses to lift up his hands. மோசே தன் கைகளை விரித்துக்கொண்டே உயர்த்திக்கொண்டே இருந்தான். And Moses lifted up his hands. அவன் எத்தனை மணி நேரம் உயர்த்தினானோ அத்தனை மணி நேரமும் யோசுவா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான். And how many hours and he lifted up his hands and Joshua conquered. அவன் மனிதன் தானே. And he was a man. அவனுடைய கைகள் தளர ஆரம்பித்தது. And his hands started to weaken. தளர ஆரம்பித்த பொழுது யோசுவா அடி வாங்க ஆரம்பித்தான். And so when his hands started to wax grow and பின்வாங்க ஆரம்பித்தான். and he came back. அப்பதான் மோசேக்கு சத்தியம் புரிஞ்சுது. And then Moses able to understand the truth. எப்ப ரிவர்ஸ் வரானோ அப்ப வந்து யோசுவா திரும்பி பாப்பான் மோசே என்ன பண்றாரு. And when he came reverse and Joshua used to look unto him what Moses is doing. மோசே அங்க நின்னு உற்சாகப்படுத்திட்டு விசில் அடிச்சிட்டு விடாத பிடின்னுலாம் சொல்லல. அவன் என்ன நின்னு இருக்கான்? கையை உயர்த்திட்டு நிக்கிறான். And Moses did not give the whistling sound and he did not encourage him by any other thing, just he lifted up his hands. யோசுவாவுக்கும் தெரியும் கையை கீழ போகுது அதனால தான் நம்ம அடி வாங்குறோம். And Joshua knew well that and the hands are going down and so we are discomfited. அன்றைக்கு வந்த சக்தியை பத்தி பைபிள் என்ன சொல்லுகிறது? And what the Bible says the power that came on that day. இந்த அமலேக்கின் கை தலைமுறையாக தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமா நிக்கும். And said that and the hand of the Amalek from generation to generation will stand against God. இது சிங்காசனத்துக்கு விரோதமான ஒரு ஆவி. And this is the power against throne. யாத்திராகமம் 17:16 வாசியுங்கள். Exodus chapter 17 verse 16. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பாவ சக்தி உன்னுடைய சிங்காசனத்துக்கு விரோதமான ஒரு ஆவி. And this power of sin is the spirit against your throne. நீ ஜெயம் கொண்டு சிங்காசனத்துல உட்கார முடியாதபடி போராடுகிற வல்லமையினுடைய ஒரு சக்தி தான் இந்த அமலேக்கிய சக்தி. And this one power of sin is striving against your overcoming life not to sit on the throne is the power of the Amalekite. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை முதல்லயே கர்த்தர் ஜெயம் பெற வைத்து விட்டார். And the Lord made the people of Israelites to get victory in the initial part itself. கொஞ்ச நேரம் டக்கஃபாரா இருந்தது. And so for a while it was like a tug of war. கொஞ்சம் இவங்க போவாங்க அவங்க வருவாங்கன்னு இருந்துச்சு. கடைசில பார்த்தா மோசே தான் கையை உயர்த்தினா ஆரோனும் ஊரும் தூக்கி தாங்கி பிடிச்சாங்க. யோசுவா ஜெயிச்சிட்டான். And finally Moses lifted up his hands and Aaron and Hur and they sustained his hands. At last they conquered in the battle. உன்னோடு போராடுகிற எந்த பாவ சுபாவங்களும் கீழ்ப்படியாத சுபாவங்களும் எந்த துன்மார்க்கமான சுபாவங்களும் உன்னுடைய சிங்காசனத்தை நீ சுதந்தரிக்க முடியாதபடி போராடுகிற சக்திகள். And any sinful natures or disobedient natures or any powers that is working against you, and so these are the powers of Amalek that cause you to destroy. யாத்திராகமம் 17:14 கர்த்தர் சொல்லும் பொழுது When the Lord says in 17:14 of Exodus, ஆண்டவர் என்ன சொல்றாரு? and what the Lord says, அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். I will utterly put on the remembrance of Amalek from under heaven.
பாவம் வானத்தின் கீழே உன் குடும்பத்தின் கீழே உன் பிள்ளைகளுக்குள்ள உன்னுடைய சந்ததிக்குள்ள உன்னுடைய ஊழியத்துக்குள்ள இருக்கவே கூடாது. And sin should not be under heaven, in your family, in your generation and in your life. இந்த வல்லமை தான் உன்னுடைய ஆன்மீகத்தை தடுக்கிற சக்தி, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை தடுக்கும் சக்தி. These are the powers that hinders your spiritual blessings and worldly blessings. இந்த அமலேக்னா என்னங்க அர்த்தம்? And what is the meaning of Amalekite? இந்த அமலேக்னா அவன் என்ன ஆளு, அவனுடைய கேரக்டர் என்ன? And who is இதை அழிக்கணும்ங்கறீங்களா? அப்படினா என்ன? And who is this person Amalek and what is his meaning? And so what is the meaning to destroy him? பைபிள் டிக்ஷனரியில அமலேக்குக்கு 5 அர்த்தம் சொல்லி இருக்கு. In Bible dictionary it says 5 meanings for Amalek. ஒன்று யுத்த பிரியன். And he is a warrior. இரண்டாவது அலைந்து திரிகிறவன். And second is wanderer. மூணாவது நக்கி போடுகிறவன். And third and he lick it out. நாலாவது எல்லாவற்றையும் பறித்துக் கொள்கிறவன். And fourth and he spoils and plucks everything. ஐந்தாவது தீமையை பயன்படுத்துகிறவன். And fifth one and he uses the evil. நான் திரும்பவும் சொல்றேன். And once again I say, இந்த 5 சக்திகளை நீ அழிச்சாதான் புது வருஷம் உனக்கு பிரைட்டா இருக்கும். and only when you destroy these 5 powers and the new year will be a bright. புதிய வருஷம் உனக்கு blessing-ஆ இருக்கும். And new year will be a blessing. இல்லனா சும்மா ஒரு வாக்குத்தத்தத்தை இங்க டப்பால கொடுப்பாங்க, நீ அத கையில வாங்கிட்டு சுத்திட்டே இருக்க வேண்டியதான். எனக்கு இதை பேசினார்னு தூக்கிட்டே அலைய வேண்டியதான். And simply you can get a promise on promise card and can tell the Lord spoke to me. அமலேக் என்பது யுத்த பிரியன். And Amalek and he is a lover of war. நியாயமான விதத்துல சண்டைக்கு வர மாட்டான், அநியாயமா வர்றதுதான் யுத்த பிரியனுடைய ஆவி. And the spirit of the man of war and he come not justly or reasonably, he come unreasonably. உங்க வீட்ல இந்த ஆவி இருக்கா? Is there spirit in your house? உங்க குடும்பத்துல இருக்கா? And is such spirit is found in your family? And is the spirit found in your wife? புருஷனுக்குள்ள இருக்கா? And is it in your husband? உங்க பிள்ளைகளுக்குள்ள இருக்கா? Is it in your children? ஏன் உன்னுடைய முற்பிதாக்களுக்குள்ள இந்த ஆவி இருந்ததா? And is the powers found in your forefathers? இப்பொழுது அந்த ஆவி உன்னோடு இந்த வருஷத்தின் கடைசில போராடுதா? At the end of this year is the spirit is striving with you. அருமையான தேவனுடைய ஜனமே, இதுதான் அமலேக்கின் வல்லமை. And my people of God, and this is the power of Amalekite. சம்பந்தமில்லாத சண்டைகள். And so unnecessary wars. காரணமில்லாத சண்டைகள். And unreasonable fights. அவசியமில்லாத வாக்குவாதங்கள். And unnecessary contentions. சம்பந்தமில்லாத கிளவிகள் பேச்சுகள். And so unnecessary stories of the kings. அவசியம் சில பாருங்க கல்யாண வீட்ல போய் எதை பேசுவான், பழைய கதையெல்லாம் பேசி சண்டை இழுத்துருவாங்க. And so in the marriage house and they will take the old stories and causes fight. சாவு வீட்ல போய் சண்டை போடுறவன்லாம் இருக்கான். Even some they go to the death house and make a fight. ஒரு இடத்துல நான் அடக்காராதனை பண்ண போயிருந்தேன். In one place I went for a burial service. அப்ப நான் அரக்கோணத்துல இருந்தேன். திருத்தணிக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு அடக்காராதனை. I was at Arakonam, a nearby village at Tirthani. I went to attend a funeral service. நான் அடக்காராதனையில பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு சண்டை வந்துருச்சு. And so when I was preaching in the funeral service and there was a quarrel. அந்த ஊரே அங்க நின்னுட்டு இருந்துச்சு. And the whole city was there. என்ன சண்டை வந்துச்சோ அவ்வளவு பேர் ஓடி போய்ட்டாங்க. And so when they started to fight and all departed. நானும் விசுவாசிகள் மட்டும் தான் இருந்தோம். And myself and believers were there. ஒரே ஓடி போயிடுச்சு, அடிச்சிட்டே போய்ட்டானுங்க ஊரு போய். And so and they fought and they went to the city. இது ஒரு ஆவி அது. And this is a spirit. ஒரு சிலர் வந்து அடிச்சிக்க மாட்டாங்க, வாயிலேயே பயங்கரமா பேசுவாங்க, அது ஒரு ஆவி அது. அமலேக்கினுடைய பிரான்ச் அது. And some they will not fight literally but they speak through their conversation and make a fight with their words. And this is a branch of Amalek. அடிக்கல மாட்டாங்க. And they will not fight. ரெண்டு பேச்சு தான். அப்படி பாம்பு கொட்டின மாதிரி டப்புன்னு பேசிட்டு நறுக்குன்னு பேசிட்டு அமைதியா இருப்பாங்க. அங்க வீடே பூகம்பம் பிடிச்சு எரியுங்க. And they will utter 2 words and they sharply use words. ஒரு தீக்குச்சி கொளுத்தி விட்டு கப்புன்னு உட்கார்ந்துக்கிறது. And like they will kindle up the matchstick and they keep silent. அந்த ஒரே வார்த்தையில அவன் நாக்கு புடிங்கி சாகுற மாதிரி கேக்குறது. And so they will utter a word, they have to cut off their tongue and live. பிரியமானவர்களே, இதெல்லாம் திறமைன்னு நினைக்க கூடாது, இது ஒரு கலைன்னு நினைக்க கூடாது, இது நமக்கு கொடுத்த கிருபை நினைக்க கூடாது. இதுதான் உனக்குள்ள இருக்கிற அமலேக்கேன். And don't think this is your talent or art or any other thing, but this is the spirit of Amalek. ஒரு சிலர் தான் உண்மையா இருக்கிற மாதிரியும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மாதிரியும் சண்டை எல்லாம் கிளப்பி விட்டுருவாங்க. And some they kindle up the fight by being like they are straightforward and faithful. நியாயம் கேட்பது கூட ஒரு யுத்தத்தின் ஆவிதான். And so even asking for the justice is also a spirit of war. இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள இந்த அமலேக்கின் ஆவி இருக்கு? In how many of you the spirit of Amalek is dwelling? யுத்த பிரியனா இருக்கிற வரைக்கும் நீ ஆலயம் கட்ட முடியாது. And still you are a man of war, you cannot build the temple of God. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன். And David was anointed man. ஆலயம் கட்டறதுக்கு அவனுக்கு ஆசை இருந்துச்சு. And he had a desire to build up the temple of God. 132ஆம் சங்கீதத்துல ஆலயம் கட்டறதுக்கு பிரதிஷ்டை பண்ணிட்டான். And also he consecrated in Psalm 132 to build up the temple of God. யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை காண மட்டும் என் படுக்கையில நான் படுக்க மாட்டேன், என் கட்டில்ல போய் படுக்க மாட்டேன், நான் தரையில தான் படுப்பேன், பெட் ஷீட் கூட போட மாட்டேன், நான் என் கண்ணுக்கு நித்திரையை வரவிட மாட்டேன், இப்படி எல்லாம் அவன் பிரதிஷ்டை பண்ணியாச்சு. He consecrated, surely I will not come into the tabernacle of my house nor go up to my bed, I will not sleep and cause slumber to my eyelids. இந்த வருஷத்தின் துவக்கத்துல எத்தனை பிரதிஷ்டை பண்ணீங்க, அது எத்தனை நிறைவேற்றீங்கன்னு கடவுளுக்கு தான் தெரியும். Only God knows and how many consecrations and promises you made in the beginning of this year and how many things you have fulfilled. இன்னைக்கு நம்மில் अनेகர் இப்படி தான் இருக்கிறோம்.
Many of us are like this today. பொருத்தனை பண்றது பெருசு இல்லங்க, பொருத்தனையை நிறைவேற்றுகிறது தான் பெருசு. And it's not a great thing to make a vow, and it is a great thing to fulfill those vows. இன்னைக்கு अनेகருக்குள்ள இந்த ஆவி இருக்கு. And today the Spirit is dwelling in many. எல்லா பிரதிஷ்டையும் பண்ணியாச்சு, இப்ப கடவுள் வந்து அவன்கிட்ட பேசுறாரு. And they made all consecration. The Lord spoke to him. அவன் அதுக்காக பொன்னும் வெள்ளியும் சவதரிச்சிட்டான். And also, and he gathered all silver and gold. எத்தனையோ கிலோ கணக்குல பொன்னையும் வெள்ளியும் சேர்த்து வச்சாச்சு. And many kilos, and he saved all the silver and gold. அந்த தரையெல்லாம் பொன்னு, சுவரெல்லாம் பொன்னு, எல்லாம் அவ்வளவு பொண்ணை சேர்த்து வச்சான். கடவுள் பேசினாரு, மகனே நீ என் ஆலயத்தை கட்ட முடியாது. அவன் அப்படி திகைச்சு நின்னா, என்ன ஆண்டவரேன்னு. நீ யுத்தம் செய்து ரத்தம் சிந்தின மனுஷன், நீ யுத்த பிரியன், உனக்கு இந்த சான்ஸ் கிடையாது. And the Lord said to David, you are a man of war, and you fought war, and also you had a blood in your hands. You cannot build up the temple for me. அதனால தான் சீமேயி அவனை தூஷிக்கும்போது, And so when Shimei cursed him ரத்த பிரியனேன்னு சொன்னான். and said, you are a bloody man. கடவுளே சொல்றார், நான் ஏன்டா சொல்லக்கூடாதுன்னு சொன்னான். And the Lord says, and why can't I see? இன்னைக்கு எல்லாம் வசமா மாட்டிக்கொண்டையான்னு கேட்டான். And said that, and we were entangled privily. உங்களில் எத்தனை பேருக்கு யுத்த பிரியனுடைய ஆவி இருக்கு? How many are having the spirit of man of இந்த war? வருஷம் உன் குடும்பத்துல, உன் வாழ்க்கையில, உன் அண்ணன் தம்பிகளுக்குள்ள, அக்கா தங்கச்சிக்குள்ள, இல்ல சபையில விசுவாசிகளுக்குள்ள, டீச்சர்ஸ்களுக்குள்ள, எங்கெல்லாம் உன்னுடைய பிரச்சனை என்ன, உன் நிமித்தம் அந்த யுத்தம் உண்டானது. And so because of you, and where are the quarrels in Sunday school or wherever it may be, and the problems or fights are caused in him. இரண்டாவது அலைந்து திரிகிறவன் தான் இந்த அமலேக். And secondly, a person who wanders here and அப்படியே there சுத்திட்டே இருக்கிறது. and who moves around here and there, கோயில்ல உட்கார மாட்டான். can't sit in the temple, வேலையில அவனால ஸ்டாண்ட் பண்ண முடியாது. he cannot stand in the job, பள்ளிக்கூடத்துல உட்கார he முடியாது. cannot stand in school, காலேஜ்ல இருக்க மாட்டான். he cannot stay in college. இந்த பிசாசை பத்தி ஒன்னு சொல்லுவாங்க, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். And so they say about the devil, he will be the pillar and as well as in the dust. விபசார ஸ்திரியை பத்தி பைபிள் சொல்லியிருக்கு, அவள் சில வேளை வீதியில் இருப்பாள், சில வேளை வீடுகளில் இருப்பாள், சில வேளை சந்துகள் தோறும் பதிவிருப்பாள், சில வேளை தெருக்களில சுத்திக்கிட்டு இருப்பா. அப்படி நம்முடைய பிள்ளைகள் இருக்க கூடாது. It is said about the harlot woman in Proverbs that, and so she will be in the roads and streets, and sometimes she will be inside. அவசியம் இல்லாத கெட் டுகெதர் தேவையில்லை. And we don't want any get together அவசியம் இல்லாத unnecessarily. டூர் உனக்கு தேவையில்லை. And you don't want unnecessary tours. அவசியம் இல்லாம சுத்தாத. And unnecessarily don't roam here and there. சும்மா இருக்கிற மாதிரி இருந்துச்சா முழங்கால போட்டுரு. And if you are keeping the sane, and you must stay on knees. டைம் பாஸ் ஆகலையா படுத்து தூங்கிடு. If the time is not passing, you lay down and sleep. உனக்கு இன்னும் டைம் இருக்கா, பைபிளை படி. If you have more time, and you read the Bible. இல்ல கர்த்தருடைய வீட்ல போய் ஏதாவது ஒரு வேலையை செய், இல்ல உன் வீட்ல ஏதாவது ஒரு வேலையை செய். If not, go to the house of God and do the works of the Lord, or do your own duties. உடனே டிப் டாப்பா ஒரு Dress மாட்டிக்கிட்டு தெருவுல சுத்தாத. ஒவ்வொரு விசுவாசி வீடா இல்ல சொந்தக்கார வீடா போகாத. And don't dress up yourself and move around here and there and going to a neighboring house or your relative's house. யோபு விஷயத்துல ஆண்டவர் கேக்குறார், சாத்தானே நீ எங்கே இருந்து வருகிறாய்? And in the matter of Job, the Lord asked, and where thou comes, Satan? நான் பூமி எங்கும் சுற்றி திரிந்து அதன் எல்லைகள் எல்லாம் நெஞ்சிட்டு வரேன். பாத்துட்டு அப்ப யோபுவை பாத்தியா, நான் ஏற்கனவே அவன் வீட்டு அட்டெண்டன்ஸ் போட்டு தானே வரேன். And he said that, and I moved around all the world, and so I'm coming to this place and giving attendance to Job. அவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கிட்டு வருகிற ஒரு ஆவி சுத்துது. அந்த ஆவி உனக்குள்ள பிடிச்சதுனா நீயும் சுத்துவ. And the spirit is also moving around you and wandering around you, devour whom may be. And so if you are caught by the spirit, and you also will roam around and move around. அதுக்காக மெடிக்கல் ரெப் நான் சொல்றேன்னு நினைச்சிட கூடாது. And so don't think that I am telling the medical representative. மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அவங்களுடைய அலையறது தான் அவங்களுடைய வேலை. நான் அத சொல்றேன் நீங்க நினைச்ச பிசாசு மாதிரி அலையறான்னு நினைச்சல. And the duty of நம்ம உடனே இன்டர்பிரேஷனை டப்புன்னு தமிழ்ல இருந்து அரபு மொழிக்கு போய்டுவாங்க. And the medical representative can wonder it's their work, and some may get wrong in their ends. தேவையில்லாம நீ ஒரு ஸ்டெப் கூட வெளிய வைக்க கூடாது. Unnecessarily you should not take even single step. அதனால தான் என் பிரசங்கத்துல நான் சொல்லுவது உண்டு. I used to say in my preaching. ஊழியனுக்கு 2 ஸ்பாட், விசுவாசிக்கு 3 ஸ்பாட். And there are 2 spots for servants of God and 3 spots for believers. ஊழியக்காரன் தேவனுடைய வீட்ல இருக்கணும். And servant of God must stay in the house of God. நல்லது கெட்டதுக்கு விசுவாசி வீட்டுக்கு போகலாம். அதான் நெக்ஸ்ட் ஸ்பாட். And next spot is for good or evil thing they can go to believer's house. சொந்த வீட்டுக்கு போக கூடாது. They should not go to their own house. இந்த விசுவாசிகளுக்காக எந்த விசுவாசிகளுக்கு ஊழியம் செய்ய வந்தானோ அந்த விசுவாசிகளுடைய நன்மை தீமைகளுக்கு அந்த வீடுகளுக்கு போலாம். And to what believer they came to serve the Lord, and for their good things and bad things they can attend their house. விசுவாசிக்கு 3 ஸ்பாட். And for servant believers there are 3 spots. ஒன்னு அவன் வீடு. And one is their house. இரண்டாவது தேவனுடைய வீடு. Second house of God. மூணாவது அவனுடைய தொழில் ஸ்பாட். And thirdly his business spot. இந்த வேலை ஸ்தலத்துல இந்த மூணுல தான் அவன் ரவுண்ட்ல இருக்கணுங்க. And he must be in round in 3 spots. இத விட்டுட்டு நீ வேற எங்க போனாலும் உனக்கு பாதுகாப்பு இருக்காது, பராமரிப்பு இருக்காது. நீ அலைந்து திரிகிற ஒரு அமலேக்கின் ஆவியினால தாக்கப்பட்டிருக்கிறாய். Leaving this, when you go here and there will not be care and protection, and you will be possessed by the spirit of Amalekite wandering around here and there. இந்த ஆவியை இன்னைக்கு நீ அழிக்கணும். And today you must destroy these spirits. இந்த ஆவியை யுத்தப்பிரியனுடைய ஆவி, அலைந்து திரிகிற ஆவி, அமலேக்கினுடைய ஆவி,
இத நீ துண்டிக்கணும் தான் இன்னைக்கு தூது உனக்கு வருகிறது. And today's message is coming that you must cut off the powers of the Amalekite and the powers that make you wander here and there and the power or the spirit of man of war. பாம்பு சின்னதா இருந்தாலும் தடி பெருசா இருக்கணுமா? And they used to say even the size of the serpent is small in size but the rod must be large in size. அதே மாதிரி பாம்பை அடிச்சிட்டு விட கூடாதுன்னு சொல்லுவாங்க. Also they says and after beating the snake you should not leave it. சப்போஸ் அதை கொன்னுட்டா கூட அதை எரிக்கணும்னு சொல்லுவாங்க. And even when you kill it and you must burn it. ஏனென்றா அதுக்கு ஒரு சக்தியை காத்த குடிச்சிட்டு கூட எழும்பிரும் அது. It has a power and taking winds it may again take up its பாவத்தை heads. அழிக்கும் பொழுது சரியாக அழிக்கணும். When you destroy the sins you must destroy rightly. டிஜிஎஸ் தினகரன் அவருடைய கேசட்ல சொல்லுவாரு. Brother D.J. Sinagar in the cassette he used to say. ஒரு கல்லூரியில மாணவர்கள் அடிக்கடி சொறி வியாதினால பாதிக்கப்பட்டாங்க. And so in particular college and some students and they were attacked by the psoriasis. அதுக்கு காரணம் அந்த காலேஜில் இருக்கிற ஒரு செடி. And reason and the plant or the tree in the college. ஒரு சின்ன செடி அது. A small plant. அதுதான் அந்த கிரவுண்ட் ஃபுல்லா இருந்துச்சு. And it was around the ground. அதனால அந்த பசங்க பையன் பொண்ணுங்க அப்படியே போகும்போது பட்டுட்டா போதும் உடனே அரிப்பு வந்துரும். And so when they are touched with these plants and they got itching. அவர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அத சொன்னார். And just for an example he said this. நடந்தது என்ன? You know what happened? அந்த கல்லூரி அந்த புல் எல்லாத்தையும் அந்த செடி எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. And so they all together and they cut off all the plants. கொஞ்ச நாள் அது பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. And for few days there was not problem. திருப்பி பார்த்தா அது எல்லாமே அடுத்த மழை பெஞ்ச உடனே அழகா வளர்ந்துருச்சு மறுபடியும் சொறி வந்துருச்சு. And when it rains and it started to grow and all was caused by the itching. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க? Then what they did? வேரோட புடிங்கி தீ வச்சு கொளுத்திட்டாங்க. And so they completely rooted out and so they were fired it. அப்பதான் இந்த பாட்டு பாடுவார் வரவேணும் பரநாவியன்னு அந்த பாட்டை இத சொல்லிட்டு அவர் பாடுவார். And sing this example he used to sing the song வரவேண்டும் பரநாவியே. அது அப்பனா அது சுத்தமா அழிக்கப்படணும். And you must be utterly destroyed. ஒருவேளை 2019 வருஷம் நீ 40 வருஷம் 20 வருஷம் 15 வருஷம் 62 வருஷம் விசுவாசியா இருக்கலாம். இதுவரைக்கும் நீ அமலேக்கை அழிக்கவில்லை என்பதை தேவன் உன்னோடு பேசுகிறார். And you may be the believer maybe 40 or 50 or 60 years the Lord says until now you destroy not the powers of Amalekites. வருகிற 20 உனக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு சொன்னா இன்னைக்கு 2019ல இத க்ளோஸ் பண்ணனும் நீ. And the coming 20 and 20 year you want to be a blessing and useful and you have to close your account of the Amalekite in the year 2019 itself. மூன்றாவது அந்த அமலேக்கினுடைய சக்தி நக்கி போடுவது அப்படினா என்ன அர்த்தம்? சுத்தமா அழிச்சிருது. ஆசீர்வாதத்தை ஒரு டிராப் கூட இருக்க விடாம வலிச்சு எடுத்துருவான். And so the third power of the Amalekite is that and he will lick all your blessings and he will not even allow the single drop of blessings in your life. அக்கினிக்கு ஒரு சக்தி உண்டு. There is a power for fire. அந்த எலியா பலியிட்ட பொழுது when Elijah and he sacrificed பரத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கினது. and a power of fire came from heaven. இறங்கி பார்த்த பொழுது அங்க என்ன நடந்துச்சு? When it came down what it did? அங்க ஒரு பலிபீடம் இருந்துச்சு. There was an altar. நல்ல கல்லுகள் எல்லாம் வச்சு அழகா கட்டி இருந்தான். And he built up with good stones. அதுக்கு மேல அழகா விறகு அடுக்கி வச்சிருந்தான். And also and he placed the log of wood. அதுக்கு மேல பலி பொருள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. And he made the sacrificial thing. சுத்தி காவா வெட்டி வச்சிருந்தான். And there was an மொத்தமா குடமா தண்ணியா ஊத்தி வச்சிருந்தான். And so he poured water with pots. இந்த அக்கினி இறங்கின பொழுது when the fire came தண்ணி இல்ல. and there was no water. Okay, அது பரவாயில்லை. It's okay. அடுத்த செகண்ட் அதுல வச்சிருந்த மாம்சம் பலிபொருள் இல்ல. And next moment the sacrificial object the flesh is not there. இது ரெண்டுமே மாம்சம் ஒன்னு ஈரமானது உடனே அந்த சக்திக்கு முன்னால நிக்க முடியல. And so both are flesh and water and it cannot stand before the power. ஆனா விறகே அங்க இல்லங்க. And there was no wood at all. அடுத்து அந்த கல்லே இல்ல. And there was no stones. அந்த இடத்துல அந்த மண்ணு வச்சு குழச்சி வச்சிருந்தானே மண்ணே கிடையாது. எல்லாவற்றையும் நக்கி போட்டது. And he mixed with water and nothing was there and it licked up everything. இதுதான் பிசாசுனுடைய ஒரு பெரிய தந்திரம். And this is the great subtlety of the devil. உன்னுடைய கிருபை, உன்னுடைய ஜெப ஆவி, உன்னுடைய சுகம், உன்னுடைய முழங்கால் ஆவி, உன்னுடைய ஜெபத்தை, உன்னுடைய பரிசுத்தத்தை, உன்னுடைய ஊழியத்தின் ஆவியை எல்லாவற்றையும் இந்த அமலேக்கின் ஆவி நக்கி போட்டுருச்சு. And the spirit of Amalek completely destroyed the power of prayer, the spirit of prayer and your spiritual life and it completely licked up everything. இன்னைக்கு உனக்கு தைரியம் இல்ல. You don't have boldness. இன்னைக்கு உனக்கு நிச்சயம் இல்ல. And you don't have certainty. இன்னைக்கு உனக்கு நம்பிக்கை இல்ல. You don't have hope. எல்லாத்தையும் ஒரே ட்ரிப்ல நக்கி போட்டான். அவன்தான் அமலேக். And within a trip and he licked up everything and he is Amalek. இன்னைக்கு अनेक ஆசீர்வாதங்கள் உன்னை விட்டு போயிடுச்சு. And many blessings lost from you. முந்தி நீ வரும்போது ராஜா மாதிரி வந்த, இப்போ அடிமை மாதிரி தேவ சமூகத்துக்கு வருகிறாய். And so when you come like a king but you are coming like a slave or bound to the presence of God. சபைக்கு நீ வரும்போது ராஜா மாதிரி அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக தலையை உயர்த்தி நல்ல சந்தோஷத்தோடு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது நீ எப்படி இருந்த? மகிழ்ச்சியா இருந்த. இப்போ போலாம்னா போலாம் போவோம் அப்படிங்கிற காரணம் என்ன? உன்கிட்ட இருந்த கிருபை, அபிஷேகம், நம்பிக்கை, ஆசீர்வாதம், ஜீவன் எல்லாத்தையும் பிசாசு நக்கிட்டான். The time when you come to this church and you came like a king and you came with anointing, you filled in anointing boldly, but now you are not able to fill in anointing when you said, I was glad when they come and said unto me, and so now you are able to have the gladness because he licked up all your life and your blessings and all kinds of lightnings. ஒரு காலத்துல மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு குதித்து நம்பிக்கையோடு வந்த நீ இப்பொழுது நடைபிணமாக தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறாய். On one point of time you came with leaping and jumping to the presence of God with hope, but now you are not having any hope and you are coming like a dead corpse. அனைத்தையும் அபகரிப்பவன். And nextly and he will take up everything. அவன் திருடன்.
he is a thief. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் அரான். And thief comes to steal and to destroy and to everything, and he comes not for anything. உனக்கு ஒண்ணு கூட இருக்க கூடாதுங்கறத அவனுடைய டார்கெட். And his target, and you should never have anything. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத நிலவரத்துக்கு உன்னை கொண்டு வந்து நடு ரோட்ல விட்டானே. And he brought you to the state that you had nothing in your life. உனக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்ல. There is no one to pray for you. உன் ஜெபம் போனது அது போட்டும். And let your pray let go on your way. அது பரவாயில்லை, அது ரினியூ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வெச்சுக்க. And you have a chance to renew it. உனக்காக ஜெபிக்க, உனக்காக பரிதபிக்க, உனக்காக திறப்புல நிக்க இன்னைக்கு ஊழியக்காரன் இல்ல, உனக்காக ஒரு விசுவாசி ஜெபிக்க மாட்டேங்கறான். அந்த நிலவரத்துக்கு உன்னை கொண்டு வந்துட்டான். And he brought you to the state that there is no one to intercede for you, to pray for you and to sustain in prayers. ஒரு துக்கத்துல உன்னால ஷேர் பண்றதுக்கு ஒரு ஊழியக்காரன்ட்ட உன்னால ஷேர் பண்ண முடியல. அப்படி ஊழியக்காரனை விட்டு கூட உன்னை பிசாசு வேறு பிரிச்சான், அனைத்தையும் அபகரித்தான். And devil separated you from everyone. You are not able to share your problems even to the servants of God, and he completely took everything from you. ஏன்னா உனக்கு அவங்களோட கூட ஒரு பிணக்குகள் வருகிறது. Because and you are having a joint with them. இதுதான் யோபுவுக்கு நடந்த சம்பவம். And this is the thing happened to Job. பிரச்சனை உச்சகட்டத்துக்கு வந்தபோது யோபுவுக்கு யார்ட்ட போறது, எந்த பரிசுத்தவனை தேடுறதுங்கற கலக்கத்துல வந்துட்டான். And so when the problem came to the top of peak or pinnacle, and Job was troubled, to whom I can share these problems? யோபு 5:1 பார்க்கும் பொழுது, When we look into Job chapter 5 verse 1. இப்போது கூப்பிடும் உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ பார்ப்போம், பரிசுத்தவான்களில் யாரை நோக்கி பார்ப்பீர்? பரிசுத்தவான்கள்ல யாரையா நீ நோக்கி பார்ப்ப? இதுக்கு முன்னால உள்ள பாஸ்டர்ட்ட ஜெபிக்க போவியா, இல்ல அதுக்கு முன்னால இருந்த ஒரு பாஸ்டர் அவர்ட்ட ஜெபிக்க போவியா, இல்ல உன்னை ரட்சிப்புல வழி நடத்தினாரு அவர்ட்ட ஜெபிக்க போறியா? உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கை இப்ப எப்படி இருக்கு? எல்லாமே போயிடுச்சு. And to which of the saints will thou turn? Will you go to the pastors that were ministered here, or will you go to the pastor when you got saved that time, and so you have lost all your blessings in life? இதுதான் இன்னைக்கு தீய சக்தியினுடைய வல்லமை. And this is the power of the evil spirit. நக்கி போடுவான்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? And what is the another meaning for licking out? அபிஷேகம் பண்ணப்பட்டதான தாவீது அவன் ஒரு இடத்துக்கு வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள சிக்லாக் முற்றிலும் சுட்டரிக்கப்பட்டு போனது. மனைவி இல்ல, பிள்ளை இல்ல, வீடு இல்ல, கூடாரம் இல்ல, ஆடு இல்ல, ஒட்டகம் இல்ல, ஒண்ணும் இல்ல. இதுதான் பிசாசுனுடைய தந்திரம், உன்னை நிர்கதியாக மாற்றுவது. An anointed servant of David, and when he came back and at Ziklag, and there was nothing found, and everything was utterly destroyed, and this is your miserable state in your life when you lost everything. உனக்கு தான் சுகம் இல்லனா இப்ப உன் மனைவிக்கு சுகம் இல்ல. Now you are not feeling well, your wife is also not feeling well. உனக்கு தான் வேலை இல்லனா உன் பிள்ளைகளுக்கு வேலை இல்ல. If there is no job for you and your children are jobless. உனக்கு தான் ஜெபிக்க முடியலனா உன் பிள்ளைகளுக்கும் ஜெபிக்க முடியல. And you are not able to pray, and your children are also not able to pray. அனைத்தையும் பிசாசு அபகரிக்கிறான். அவன்தான் அமலேக். And so the devil is taking out everything, and he is Amalek. ஒரு வழி அல்ல, எல்லா வழியும் அடைக்கிறான். And he's not shutting one way, he is shutting all the ways. பரிசுத்தவான்கள் சைடுல ஒரு கேட்ட போடுறான். And so he will make a gate for the saints of God on one side. ஜெபிக்கிறவங்களை ஜெபிக்க விடாம ஒரு கேட் போடுறான். And also he will break with the gate and placing the gate for they did not pray for you. உதவி செய்தவங்க எல்லாம் வர முடியாதபடி, பேச முடியாதபடி, தொடர்பு கொள்ள முடியாதபடி அவங்களோட உனக்கு பிணக்குகளை உண்டு பண்றான். And so they that are helping you, and he is also causing a gate, a hindrance that they cannot come and help you. இந்த வல்லமைகள் தான் அமலேக்கின் சக்தி. அதனால தான் வருஷ கடைசில கர்த்தர் சொல்றார், அமலேக்கின் ஆகாகை நீ துண்டிக்கணும். These are the powers of the Amalek, and the end of the year the Lord says that you must cut off or destroy the power of Agag. இவன் தீமையை பயன்படுத்துபவன். And he uses evil. உனக்கு நன்மையவே வரவிட மாட்டான். He never causes goodness to come unto you. அது தீமையை பயன்படுத்துறது. And what is the meaning that he causes uses evil? That is sword. அதுதான் வியாதி. That is sickness. அதுதான் கொள்ளை நோய். And that is pestilence. பஞ்சம். That is famine. இப்படிப்பட்ட பஞ்சங்கள், பட்டயங்கள், இப்படிப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கு காரணம் இந்த அமலேக்கின் வல்லமை. The reason for pestilence and such kind of plague and such kind of things come into your life is the spirit of Amalek. வியாதி சாதாரணமா வந்தா நீ தெய்வீக சுகத்துல நிக்கிற. And sickness comes normally, you are standing in divine healing. உடனே அவன் சொல்றான் வியாதியை டியூன கூட்றான். And he was also increasing the fire of the sickness. அந்த வேதனையை கூட்றான். He increases the tormentation. அந்த வியாதியை பெருசாக்குறான். He causes the biggest coming. உனக்குள்ள வேதனையை கூட்டும்போது ஆட்டோமேட்டிக்கா நீ எங்க போயிடுற? தடுமாற்றத்துக்குள்ள போய். When he increases pain in you, and you are going to the stumbling. அடுத்து அவனுடைய சக்தி என்ன? And what is his next power? நாம இப்ப கூட படிச்சோம். We read. ஸ்திரீகளை பிள்ளையற்றவனாக்கின அப்படினு 5ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம். 33ஆம் வசனத்துல பார்த்தோம். In chapter 5 verse 33 we read that, and he caused women childless. உன் பிள்ளைகளுக்கு விரோதமான ஆவிதான் இந்த வல்லமை. These are the power against your children. 1 சாமுவேல் 15:33க்கு மறுபடியும் திரும்பி வருவோம். Let us come back to 1 Samuel chapter 15 verse 33. சாமுவேல் உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்கள் ஆக்கினது போல. எப்படி? உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்கள் ஆக்கினது. இன்னைக்கு உன் பிள்ளை இருக்கான், உயிரோட தான் இருக்கான், ஆனா உனக்கு பிரயோஜனம் இல்ல.
And the sword and made the woman childless, and your son is alive, but he is useless. உன் வீட்ல தான் இருக்கான், ஆனா உனக்கு யூஸ்லெஸ். He is in your house, but he is useless. சரி, உனக்கு தான் யூஸ்லெஸ் இல்ல, கர்த்தருக்காக யூஸ்லெஸ், அது சுத்தமா ஹோப்லெஸ் அது. And he is useless for you, and when it comes to the point of the Lord, and he is completely கடவுளுக்கும் hopeless. பிரயோஜனம் இல்ல, உனக்கும் பிரயோஜனம் இல்ல. உன்னைய பிள்ளை இருக்கு, பிள்ளை எடுக்கல, ஆனா பிள்ளைகள் அற்றவனை போல ஆக்கி விட்டுட்டான். And useless for you and for God, and so he made to the point that they were completely useless and hopeless for God. உன்னை அனாதையாய் மாற்றுவது, உன்னை சந்ததியற்றவனாய் மாற்றுகிற இந்த சக்தியை நீ எவ்வளவு நாள் விட்டு வைக்க போற? And how long you are going to leave the power that cause you or cause your children useless and orphan? இந்த வல்லமையை நீ அழிக்க வேண்டும். And you must destroy these powers. இந்த வல்லமையை நீ முற்றிலுமாய் சங்கரிக்க And வேண்டும். you must utterly cut off or destroy these powers. இந்த வல்லமை தான் தேவனுடைய ஜனங்களை பரலோகத்துக்கு போகாமல் தடுக்கிற ஒரு சக்தி. These powers and causes the people of God not reach heaven. இப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இவதை நீ மொத்தமா அழிச்சிருப்பார். Now the Lord says completely destroy him. நல்லா இருந்துச்சு, இவன் உடனே ஓகே ஆண்டவரேன்னு சொல்லிட்டான். Is okay, and along with I'm okay Lord. நீங்க என்ன சொல்றீங்களோ செய்றேன். And what you say, let me do. அவர் சொல்றாரு, என் மனசுல அது ஒரு போராட்டம் இருக்கு. And the Lord says it is a conflict in my நீ mind. முற்றிலுமா அழிச்சிரு. Utterly cut off. அழிச்சிட்டு வா, நான் உன்னோட பேசுறேன். Destroy him, let me speak to you. இப்போ அழிச்சாச்சு, யுத்தம் நடந்து முடிந்து விட்டது. Now he destroyed, and the battle came to an end. யுத்தம் முடிஞ்சிருச்சு. The battle was over. யுத்தம் முடிஞ்ச உடனே சாமுவேல் வரான். And now Samuel came. ஏன்னா அவன் தானே இவனுக்கு கமாண்ட் கொடுத்திருக்கான், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டு போன ஒரு தீர்க்கதரிசி. And he was a prophet uttered or commanded at the word of God. இப்போ அவன் திரும்பி வரான். Now he came back. அவனுக்கு ஒரு சந்தோஷம், நம்பிக்கை. ஏன்னா என்ன நடக்கு, ஒரு பெரிய யுத்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு கர்த்தருடைய மனசுல உள்ளது நிறைவேறிடுச்சுன்னு வந்து நின்னாங்க. He had a joy and hope set, and that which is in mind of God was fulfilled. அங்க வந்து பார்த்தா When he came, ஒரே ஆடு மாடு மேன் கத்திக்கிட்டு இருக்கு. இவன் அப்படியே பார்த்தான், வாட் இஸ் திஸ், என்ன இது, நம்ம இடம் மாறி வந்துட்டோமா, என்ன பிரச்சனை, மொத்தமும் அழிக்க சொல்லியிருந்தனே, இது எப்படி இந்த ஒரு மாதிரி வித்தியாசமான சத்தங்கள் மந்தைகள்லாம் கேட்குதே அப்படின்ட்டு நேர ராஜாட்ட வந்து கேட்டான். and he can hear the voice of the sheep and ass and camel, and he came to the king straightly and asked, and what happened? I asked you to utterly cut off and destroy. இந்த வரும்போதே கர்த்தர் பேசிட்டார். And so when he came on the way, the Lord spoke to him. யுத்தம் முடிஞ்ச உடனே கர்த்தர் பேசிட்டாரு சாமுவேல்ட்ட, நான் இனிமே சவுல வைக்க மாட்டேன். When the battle was over, and the Lord said unto Samuel, I will not place him anymore. அவன் என் வார்த்தையை நிறைவேற்றல. He fulfilled not my words. நான் அழிக்க சொன்னதை அவன் செய்யல. And so what I did, he performed not. நான் அவனை ராஜாவாக்குனதுக்காக நான் ரொம்ப துக்கப்படுறேன். And so I am grieved for making to a king. இத கேட்ட உடனே பதபதச்சு யார் ஓடி வந்தது? சாமுவேல் ஓடி வந்தான். And hearing this, and he was vexed in heart, and Samuel came running. அதுக்கு முன்னால இங்க சவுல் வந்து கொடி ஒவ்வொரு ஊரா போய் கொடி கட்டிட்டு வராருங்க. And so at that time, and Saul, and he went in every countries, and he was hoisting the flag. 12ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர் கர்மேல் வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டி, பின்பு பல இடங்களில் சென்று ஜெயஸ்தம்பம் நாட்டி, கடைசியாக கில்காலுக்கு போய் சேர்ந்தாச்சு. ஒவ்வொரு இடமா கொடி நாட்டிட்டு போறார், நான் ஜெயிச்சிட்டேன். நீ உலகத்துல வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கலாம், வேலை கிடைச்சிருக்கலாம், சம்பாதிச்சிருக்கலாம், 2 பிள்ளையை பெற்றிருக்கலாம், இது ஜெயம் அல்ல. நீ பாவத்தை ஜெயிக்கிறதான் ஜெயம். And he placed the banner of victory in every place from Carmel unto Gilgal, and so you have to overcome the sin, and that is the greatest victory. இந்த வருஷம் உனக்கு பிசினஸ்ல எவ்வளவு டர்ன்ஓவர் அது முக்கியம் அல்ல, நீ பாவத்துல எவ்வளவு டர்ன்ஓவர் பண்ணிருக்க, ஜெயிச்சிருக்கன்னு பாரு. What is the turnover in your business? That doesn't matter, and to what extent you turn over in your sin, and that does matter, and you must see. உனக்கு 2 வீடு கொடுத்திருக்கலாம், 2 கார் கொடுத்திருக்கலாம், 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கலாம். And the Lord have given you 2 houses and 2 cars and 2 children. That doesn't important. இத ஒரே நாள்ல உனக்கு கொடுக்க முடியும், ஒரே நாள்ல உன்னிருந்து எடுக்கவும் முடியும். And the Lord can give you in a same day, and also can take back in the same day. இப்ப சாமுவேல் வந்து நிக்கறான். Now Samuel came. சாமுவேல் வந்த உடனே கேட்டான், ஏப்பா நான் ஒரு சத்தம் கேக்குறேன், வாட் என்ன சத்தம் இது? And when Samuel came and said, I hear a voice, and what is that voice? சில வீட்டுகளுக்கு நம்ம போனா நாயை பிடிச்சு கட்டி போட்டுப்பாங்க, வாழ் நம்மள ஜெபிக்கவும் விடாது, பேசவும் விடாது, கத்திட்டே இருக்கும். பாத்துக்கீங்களா? When we go to some house for visiting, and the dog will not allow us to spray, and it keep barking. ஒரு வீட்டுக்கு நான் போனேன். I went to a house. நான் வந்துட்டேன்னா அதை பிடிச்சு கட்டி வச்சிட்டாங்க. And so when came and they caught him down. அது சாவுற மாதிரி கத்துது. நான் இங்க வீட்ல அவங்ககிட்ட சும்மா கூட பேச முடியல. வாழ் கத்திட்டே கிடக்கு. And it was barking that not able to speak with them. நான் சொன்னேன், நம்ம பேச முடியல, ஜெபம் பண்ண முடியாது, இதுதான் பெரிய வீடு தான், தோட்டம் வச்சிருக்கேன், அவுத்து விடு சைத்தானான்னு சொன்னேன். And said that, and you have a garden in your house, and lose it the dog. அவுத்து விட்டாச்சு. And they loosed it. சத்தம் இல்ல, அது வாட்டுக்கு சுத்திட்டு நடக்குது. And no noise, and it was moving around. விசிட்டிங் முடிஞ்சு நான் ஜெபிச்சிட்டு வெளிய வந்தா என் செருப்பை காணோம். And after taking visiting, when I came back, and there was no slipper. ஐயோ பாஸ்டர், இதுக்கு தான் கட்டி வச்சேன், இந்த நாய்க்கு செருப்புன்னா ஆகாது, செருப்பு கடிச்சே தின்றுச்சு. And said that, and the dog, நான் இத அவுத்து விட்டதுக்கு பனிஷ்மென்ட் என்னது? ஏன் செருப்பு அது கடைசில பார்த்தா அது அதுக்கு ஒரு படி ஏரியா இருக்கு, அதுல ஒரு செருப்பு பிச்சு இருந்துச்சு, இன்னொரு செருப்பை எங்கேயோ கொண்டு போய் இந்த விசிட்டிங் முடிச்சு வரதுக்குள்ள அது காலி பண்ணிடுச்சுங்க.
And so when I loosened his dog, at last the punishment was given to me. I lost my slipper. And so in one area there was one slipper and another part there was உன் another வீட்டில் slipper. கேட்கும் சத்தம் என்ன? And what is the voice which is heard in the house? அவன் கேட்கறான். 14ஆம் வசனம் வாசிங்க. And he asked in 14th words. அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். நான் தர்மபுரியில இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போனேன். When I was at Dharmaburi, I went to visiting in a அவங்க house. வீட்ல எப்பவுமே கொஞ்சம் அந்த கிராச் ஆகிட்டே இருக்குங்க. அப்பப்ப பனிமூட்டுகள் மோதிக்கிட்டே இருக்கும். And so always I can see and there will be the icebergs and fighting each other. ஏன்னா அந்த அம்மா அந்த சகோதரியை பத்தி இவருக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். And so he had a doubt with the sister. அது ஒரு நாள் ஜன்னல்ல போய் கண்ணாடியை மாட்டி தலை சீவிருச்சு. உடனே அவர் ஜன்னலையே மூடிட்டாங்க, கதவு பலகை வச்சு அடைச்சிட்டாங்க. And one day he placed a mirror on the window and so seeing that and he closed the window with lanes. போகும்போது பூட்டி சாவியை தூக்கிட்டே போயிடுவாங்க. And so when he departs and he will lock the door and the key and he departs. இந்த ஆள் வேலை பார்க்கறது சேலம் 60 கிலோமீட்டர். இவர் வர்ற வரைக்கும் அவ எப்படிதான் இருக்கணும்? காலையில போயிட்டு ஒரு சாயங்காலம் 7 மணிக்கு வருவார். அது வரைக்கும் யாரு தான் இருக்கும்? வீட்டுல பூட்டி தான் இருக்கணும். ஏன்னா கிளியோபட்ராவா எப்படி அவளை தூக்கிட்டு போயிடுவானா? என்ன சந்தேக பிடிச்சாசோ இவனுக்குள்ள ஏறி போச்சு. I don't know what doubtful devil is in him and ஆனா so நல்ல மனுஷன். he is a good person. எனக்கு விசிட்டிங் அவர்தான் கூட நிப்பாரு. And he'll come with me visiting. அப்ப நான் ஒரு நாள் வீட்டுக்கு போயிட்டு எப்படி இருக்கீங்க அப்படினா I asked I'm in house and so பிள்ளைங்களா how are இருக்காங்க. you? பிள்ளைங்களா இருக்காங்க. And there are children. நல்லா இருக்கேன் பாஸ்டர், சமாதானம் நல்லா இருக்கேன்னு சொன்னாரு. And said yes we are okay and all right. எப்படி சிஸ்டர்னா அந்த சிஸ்டர் அங்க காபி போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அவர் அப்படித்தான் சொல்லுவார் பாஸ்டர் அப்படினுச்சு. அப்ப புரிஞ்சுக்கலாம்ல. அங்க இருந்து வேற சத்தம் வருது. There was another voice from the sister. எப்படி சமாதானமா இருக்கீங்களா அப்படினவனே இவர் நல்லா இருக்கிறோம் அப்படிங்கறாரு. டக்குன்னு அங்க இருந்து வருது. அவர் எப்பவும் இதே தான் சொல்லுவாரு அப்படினாங்க. ரைட், ஓகே. இதுதான் இன்னொரு ஆட்டின் சத்தம். And so I said that and are you in peace? He said okay and the sister said in another voice and this is the நான் கேட்கிற ஆடு மாடுகளின் சத்தம் என்ன? And what is the bleating and lowing of the sheep and oxen? சில வீட்ல விசிட்டிங் போனா டிவி சவுண்ட் பயங்கரமா இருக்குங்க. And when I visit some houses and there will be the voice of the TV. சில வீட்ல போனா சண்டை சத்தம் பயங்கரமா இருக்கு. And so when I go to some houses there will be noise of quarreling. சில வீட்ல போனா நாய் சத்தம் ஜாஸ்தியா இருக்கு. And so when I go to some houses there will be noise of dogs. சில வீட்ல போனா என்ன லவ் பேர்ட்ஸ் சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கு. When I go to some houses there will be the noise of the நம்மளையும் lovebirds. கூட்டி கொண்டு போய் பாருங்க எப்படி இருக்குங்கறான். சரி நான் ஜாமியாரா ஆயிட்டேனே, நான் இது பார்த்து எனக்கு என்ன போகுது? உங்களை ஒரு ட்ரிப் ஏற்கனவே பார்த்துருச்சு, அதனால தான் அது கத்தாம அமைதியா பாசத்தோட இருக்கணும். அதான் பாவி, நானே வருஷத்துல ஒரு தடவை கூட வந்தது கிடையாது. இது என்னைய பார்த்துச்சான், அதனால அது கத்தாம இருக்கான். இல்லைன்னா கத்திக்கிட்டே இருக்குமா. ரைட்டு. உன் வீட்டுல என்ன சத்தம் கேக்கு? கொணவட்டம். And what noise is heard in your dwelling by கொணவட்டம்? உங்க வீடுகள்ல என்ன சத்தம் கேக்குது? And what noise is heard in your house? ஆடு மாடுகளின் சத்தம் என்ன சத்தம் கேக்குது? And what is the voice? It may be the voice of the sheep or oxen. சண்டையின் சத்தமா, கூக்குரலின் சத்தமா, மாம்ச சத்தமா, இல்ல அடிதடியின் சத்தமா, இல்ல பிளேட் தூக்கி எரிகிற சத்தமா, இல்ல கதவை உடைக்கிற சத்தமா, என்ன சத்தம்? A noise of the fighting or quarreling or breaking your plates. And what noise is heard in the house? யோசிங்க. Consider. சாமுவேல் கேக்குறான், நான் நீ கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று 13ஆம் வசனத்துல சொல்றியே, ஆனா நான் இப்ப கேக்குற சத்தம் என்ன? And so you said that I performed the words of the Lord in 13th verse, but what means the sound that I hear now? டக்குன்னு பிளேட்டை மாத்திட்டாங்க. And he turned over the plate. அப்படியே பிளேட்டை மாத்திட்டான். And he turned it. ஆடு மாடுகள்ல முதற் தரமானவைகளை நான் வச்சிருக்கிறேன், அது கர்த்தருக்கு பலியிடன்ட்டான். ஒரே பிளேட்டை திருப்பிட்டான். And said that and the firstlings of the sheep and oxen I placed to sacrifice for God. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். I said you. நான் ஒரு ஊர்ல ஊழியம் செய்யும்போது And when I ministered in some place. ஒரு பழைய விசுவாசி இப்ப வட்டிக்கு வாங்குறான்னு என்கிட்ட சொன்னாங்க. And one believer said that and he is getting for interest. நான் சொன்னேன் அவர் அப்படிப்பட்ட மனுஷன் கிடையாது. I said and he is not such a person. நல்ல மனுஷன். He is a good man. ஃபெய்த்தோம்ல ஜெபம் நடக்காட்டா கூட 4 மணிக்கு அந்த ஆளு எழும்பி கத்திட்டு இருப்பான். If the prayers are not conducted in faith home and he shouts in 4 o'clock. அவன் பையங்கள்லாம் பாஸ்டரா இருக்காங்க. And his son were pastors. அநியாயமா அப்படி சொல்ல கூடாது. And so unreasonably you should not tell this. கேளுங்க, உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்க. And said that and you just inquire whether it is true or நான் not. கூப்பிட்டு கேட்டேன். I called him and asked. ஐயா நீங்க எப்படி செய்றீங்களா? And are you doing like this? முதல்ல அப்படி இப்படின்னு சாக்கு போக்கு சொல்லிட்டே வந்தாரு. கடைசில கரெக்ட்டா பாயிண்ட் வச்சு இவனுக்கு கொடுத்தியா அப்படின உடனே அவருக்கு முகம் மாறிடுச்சு. And so when they were given lame excuses and said not, and so when I asked pointly whether you gave to this person. அதாவது அவங்க உதவிக்குன்னு கேக்குறாங்க, நான் உதவிக்குன்னு கொடுத்தா அவன் திரும்ப தர மாட்டான், ஏமாத்திடுவான். And so they asked and said that and they asking for help and if I give for that and they will not give back. அவனுக்கு கொடுக்காமலும் இருக்க முடியல. And so I cannot stay with the giving கொடுத்தா now. திரும்பி தர மாட்டேங்கறான், விசுவாசி கூட தர மாட்டேங்கறான். And if I give them even the believers are not giving back. அதனால So what? அவனுக்கு ஒரு பயம் இருக்கணும்னு சொல்லி நான் என்ன சொன்னேன்? நீ வட்டி கொடுத்துறணும்னு சொன்னேன். And to make him fear I said and you must give for interest. அப்ப குற்றச்சாட்டு உண்மைதான். And the allegation is true. பிரதர் என்னைய தப்பா எடுத்துக்காத, அந்த வட்டியில ஒரு பைசா நான் தொட்டது கிடையாது. And brother don't தப்பார்னு திருப்பினாங்க.
Brother, don't mistake me, I never touch even a single paisa of amount in that interest. என்ன விஷயம் கேட்டேன். And what is the matter? நான் மாசம் என் காணிக்க போக ஒரு 1500 ரூபாய் கொடுக்கறோம்ல, அதுதான் இந்த காசு. Apart from 1500 எனக்கு offering is that money. தேவை கிடையாது. I don't want நான் தொடவே மாட்டேன். நான் ஏன் வட்டியை தொடறேன்? அந்த காசை நான் அப்படி கோயிலுக்கு தான் கொடுத்தேன், நீ தான் வாங்கிட்டேனா? And said that, and you got the temple. வரம் கொடுத்த சாமி தலையில நீ கால் வச்சிட்டேடாப்பா. சரிதான், தெளிவாதான் கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தார். And said that clearly, I give offering as God to God. வேசியின் பணயமும் நாயின் கிரயமும் டௌரி பணமும் வட்டிக்கு கொடுக்கிற பணமும் அநியாயமா சொத்துக்களை வாங்கின தசம பாகமும் எங்க வரக்கூடாது? இங்க கொடுக்க கூடாது. டௌரி வாங்கிட்டு அதுல 10 லட்சம் வாங்கினேன், நான் 1 லட்சம் கொடுத்தேன் அப்படின்ட்டு அதை தூக்கிட்டு தாம்பளத்துல தூக்கிட்டாலே கல்யாணத்தன்னைக்கு அதே மாதிரி இங்க வரக்கூடாது. அந்த காணிக்கையே வேணாம். 1 மாசத்துல புட்டுட்டு புடிங்கிட்டு போயிருது, திருப்பி வந்து அந்த 1 லட்சம் திருப்பி கொடுக்கணும்ல கோர்ட்ல, ஏன்டா தானே கேப்ப? கரெக்ட் தானே? சண்டை போட்டான் பிச்சுக்கிட்டான்னு சொல்லிட்டா கடைசியில் என்ன ஆகுது? 10 லட்சம் ரூபா கொடுக்கணும் டௌரி வாங்கினதை, திருப்பி கொடுக்கும்போது 9 லட்சம் தான் இருக்கும். 1 லட்சம் யார்கிட்ட இருக்கு? நான் இங்க ஏன்ட்ட வர்றது வந்து 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வருதுங்க, போறது 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கு. இதுல எங்க போய் நான் திருப்பி 1 லட்சத்தை எடுத்துட்டு வர்றது? சொல்லுங்க. And they that are coming in 10 kilometer speed but going in 100 kilometer speed, and how can give back the money? அதனால இந்த காணிக்கை எல்லாம் கொண்டு வந்துறாத. And so don't bring such offerings. அண்ணன் தம்பி சொத்தெல்லாம் வித்து அடிச்சு வாடி அள்ளி போட்டு அதெல்லாம் ஓசில கிடைச்சதெல்லாம் இங்க வந்து கொடுத்துறாத. இந்த டௌரி வாங்கிட்டு வந்து கொடுத்துறாத. மற்றபடி தவறான சம்பாத்தியம் எதையும் கொண்டு வந்து போட்றாத. ஒரு சிலர் ரொம்ப டெக்னிக்கலா அது உண்டியல் பெட்டில போட்டு ஓடி போறான். And selling the possessions of your brother unjustly and doing all the dowry money you should not bring here, and so some are carefully and vigilantly they're putting in the offering box. இன்னைக்கு உனக்குள்ள என்ன ஆவி போராடுது? And what kind of spirit is striving in you? இவன் அமலேக்கர்ல எல்லாரையும் கொன்னுட்டான். ஆகாக் என்கிற ராஜாவை நிப்பாட்டி வச்சிட்டான். And he killed everyone in Amalekite, but he left the person of king called Agag. 1 சாமுவேல் 15:8 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. And 1 Samuel chapter 15 verse 8 the word is said. 9ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறது. In the 9th word it is said. ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனம் இல்லாமல் அற்பமானவைகளையும் உதவாதவைகளையும் அவன் முற்றிலும் அழித்து போட்டான். And so spared the sheep of the best of things and oxen and fatlings of lamb, and he would not utterly destroy them, but everything that was vile and refuse that utterly destroyed. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? யாரெல்லாம் தப்ப விட்டாச்சு? And what are the things he rescued? எலும்பி அறிக்கையிடுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் வந்து பைபிளே படிக்கல. நீ அடுத்தவன் மனைவி வச்சிருக்கிய அதை சொல்றாப்பா, நீ தேவசமூகத்துல அறிக்கையிட்டு விடு. And so when நீ பைபிள் படிக்கல இதுதான் பெரிய குற்றமா நீ அழகா அப்படி பூசி மெழுகி பேசுற. ஒவ்வொரு வீடு விட சுத்திரிய அத அறிக்கையிடு. நீ போக மாட்டே சாகர வரைக்கும் சொல்லு. When I ask you to confess, you just arise and say I read not the Bible, but you are having the wife of the neighbor. முதல் தரமானவைகள் இரண்டாம் தரமானவைகள் எல்லாம் தனியா எடுத்து வச்சிட்டு அற்பமானவைகள், அதாவது பைபிள் படிக்கல, உபவாசம் எடுக்கல, நான் தேவசமூகத்துக்கு அதிகமா வரல, இதுதான் தப்பு. And so taking மனைவி அடிச்சிய ஓடி போயிட்டால, அத பத்தி நீ பைபிள் உனக்கு ஒரு ஒப்புரவாகுதலின் சத்தியம் தெரியல? And you bet your wife and you are not able to reconcile, don't you know about the ministry or the doctrine of the reconciliation? புருஷன் வேண்டாம்னு சொல்லிட்டு நீ பிள்ளையோட தனியா போயிட்டியே, உனக்கு அது உனக்கு உரைக்கவே இல்ல? And saying that I don't want husband and you left alone with your children, does it not come in your mind? எத்தனை விசுவாசிகளோட உனக்கு ஐக்கியம் இல்ல, அது உனக்கு மனசுல வரல? You don't have union and fellowship with many believers, did it not come in your mind? இதெல்லாம் நீ அறிக்கையிடணும். ஊர் கதையில எல்லாத்தையும் மறைச்சு வச்சிட்டு முதல் தரமான பாவத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிற, அதெல்லாம் அறிக்கை செய்யறதே கிடையாது. And you must இங்க ஒண்ணுமில்ல அற்பமானவைகள், ஒண்ணுமில்ல சின்ன சின்ன காரியத்தை மட்டும் என்னவோ பெரிய யோகியன் மாதிரி சொல்றது. And you must confess all your sins, and that which is firstlings and best things of things you will not confess, and that which is vile and refused and you confess before God. கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாக உன்னை கொண்டு வந்திருக்கிறார். And the Lord has brought you to fulfill the word of God. இந்த வருஷத்தின் கடைசியில இதுவரைக்கும் இத்தனை வருஷத்துல நீ பிறந்ததிலிருந்து உன்னோடு போராடுகிற அந்த அமலேக்கிய மாம்ச சக்திகளை, இச்சையின் ஆவிகளை, உனக்குள்ளே போராடுகிற விழுந்து போன தன்மைகளை இன்னைக்கு நீ பலிபீடத்துல வச்சு அவனை சுட்டெரிக்கணும். At the end of this year and from your birth, and the spirit of flesh or spirit of things that is working against your life, and you have to place it on the altar and must utterly destroy. அமலேக்கனை அழிக்காவிட்டால் கர்த்தர் உன்னை புறக்கணிப்பார். And if you destroy not the Amalek, and Lord may despise you. உன்னுடைய சிங்காசனத்திலிருந்து உன்னை நீ தள்ளப்படுவாய். And you will be cast away from your throne. பாவம் ஒரு நாள் உன்னை அழித்து விடும். And one day the sin may destroy you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. நல்ல அபிஷேகமும் கிருபையும் இருந்து ஒண்ணுமில்லாத இடத்துல இருந்து கர்த்தர் நம்மை கொண்டு வந்து இவ்வளவு டாப்ல வச்சிருக்கும்போது நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும். And having grace and anointing when we were nothing, when the Lord placed us in the topmost position, and how careful we must be. 1 சாமுவேல் 15:17 கர்த்தர் அவன்கிட்ட சொல்றார். And the Lord said to him in 1 Samuel chapter 15 verse 17. நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ உன்னை
உன்னை இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவராக்கினார். When thou was little in thine own sight, the Lord made the head of the tribes of Israel. கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி And வைத்தார். the Lord anointed you as the king over Israel. இப்பொழுது நீ போய் அமலேக்கரை அந்த பாவிகளை சங்கரி என்று சொன்னால் நீ விட்டுவிட்டாய். When I asked you to utterly destroy the sinners of the Amalekites, you left them. ஆனபடினால் கர்த்தர் உன்னை புறக்கணித்தார். And so the Lord rejected and despised திரும்ப you. கடந்து அழுகுறாங்க, ஆண்டவரே அந்த என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னா ஒன்னும் மன்னிப்பு கிடைக்கல. He cried unto God to pardon him, but he could not get forgiveness from God. இதுக்கு பின்புதாங்க அவனுக்கு பொல்லாத ஆவிலாம் உள்ள வருது. Only then after the evil spirit provoked him. இதுக்கு பிறகுதான் அவன் ஈட்டி எடுத்து எல்லாரும் மேல எறியறான். Then after he thrown javelin. பொல்லாத ஆவி இப்படி தான் அவனுக்குள்ள தடுமாறி உள்ள வர ஆரம்பிச்சு. And this is how the evil spirit came in him. இன்றைய மெசேஜ், Today's message. உன்னோடு, உன் வாழ்க்கையோடு, உன் பிள்ளைகளோடு, உன் குடும்பத்தோடு, உன் அபிஷேகத்தோடு, உன் தரிசனத்தோடு போராடி உன்னை நஷ்டப்படுத்தி கொண்டிருந்த அமலேக்கின் ராஜாவை, அந்த தலையை நீ இன்னைக்கு வெட்டணும். And today you have to cut off a king Amalek or head of the Amalek, that which is striving against your life, your family, your anointing, your power, your vision and things. நாம் இந்த சபைக்கு வந்ததுக்கு கர்த்தர் கார் கொடுக்கிறதுக்காகவும் வசதியா வாழ்றதுக்கு கொடுக்கல. இந்த சபையில நம்ம கொண்டு வரல. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் சத்தியத்தை. And the Lord did not bring us to this church to give a good car and good house and to have a comfortable life. நீ ரட்சிக்கப்படாம இருந்தா கூட 7 கார் வச்சு நீ இன்னைக்கு பாவிகள் துன்மார்க்கர்கள் எல்லாம் கோடீஸ்வரனா இல்லையா? And when they are unsaved and they that are having a good car and they are staying as a wicked and evil person. இன்னைக்கு உன்னை இங்க கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன? And what is the reason for the Lord to take you here? உன்னை கொண்டு வந்ததுக்கு காரணம் நீ பாவத்தை ஜெயிக்க வேண்டும். The reason for the Lord to take you here, you must overcome உலகத்தை sin. ஜெயிக்க வேண்டும். And you must overcome world. பிசாசை ஜெயிக்க You வேண்டும். must overcome devil. மாம்சத்தை ஜெயிக்க You வேண்டும். must overcome flesh. இச்சைகளை ஜெயிக்க You வேண்டும். must overcome lust. எண்ணங்களை ஜெயிக்க You வேண்டும். must overcome intentions. எல்லா பகுதியிலும் நீ ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். என்ன இயேசு சொல்றாரு, நான் ஜெயம் கொண்டது போல நீ ஜெயிக்கணும்னு The சொல்றாரு. Lord says you must overcome in all parts, and how I overcame and you must overcome. உடனே இப்ப சொல்றான், நான் பாவம் செஞ்சிட்டேன். And so many may think என்னைய that I committed மன்னிச்சிருங்க. sin. Lord forgive me. என்னை ஒரு விஷயம் மன்னிச்சிருங்க. Lord forgive me once. நான் காணிக்கைக்கு தானே இப்படி தப்பு செஞ்சிட்டேன்டான். And just for the name of this offering I did this mistake. உடனே ஓகே, காணிக்கைக்கு தான் அப்படி செஞ்சியா, சரி சரி ஸ்தோத்திரம், வா குடு வாங்கிக்கோ அப்படின்னு யாரு வாங்கல? அப்படி யாரு வாங்கல? நான் ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு விசுவாசி பெரிய பிரச்சனை பண்ணிவிட்டான். And so when I was ministering one place, and believer created a great problem. ஃபைத்தம்ல அப்படி கேட்ட ஒரு மிதிக்கிறது டமால்னு. And so he come and stamp on the gate at the faith home. அப்படிலாம் பண்ணிட்டான்னு சொன்னாங்க. வந்த உடனே நான் அவனை பிடிச்சி ஒரு வழி பண்ணி விட்டேன் நான். And so when I came, and so I painted hands. அவனை சொல்லிட்டேன், இனிமே உனக்கு சபையில இடம் கிடையாது, ஓடி போன்னு. I said, if there is no room for you in the church, you get out. நீ சபையில சபை கேட்ட நீ மிதிக்கிறேன்னா உனக்கு காலே இருக்க கூடாது, போயிட்டு வான்னு சொல்லிவிட்டேன். And said that if you are stamping on the gate of the church and there should not be legs for you, get out. இது ஏன் சபைன்னா? Said it's my church. ஆமா, உன் சபைக்கு தான் நான் எங்க அம்மா அப்பாவெல்லாம் விட்டு வந்தேன், ஏன் சபை போயிட்டு வான்னு சொல்லிட்டேன். And said that for this church and I loves my father and mother, and so you must go out. பார்க்கலாம் அப்படினா. And said let me see. என் கூட கர்த்தர் இருக்காரா பார்க்கலாம். அப்பலாம் ரொம்ப சின்ன வயசு, அதனால டைரக்டா சொன்னேன், ஏய் என் கூட தெய்வம் இருக்கிறாரா இல்லையான்னு இதே ஊர்ல சேலஞ்ச் பண்ணி காட்றேன், போயிட்டு வாங்க. And said that I challenge the same city and you can see whether God is with me or not. போய் 2 நாள்ல மனைவி சீரியஸ் ஆயிடுச்சு, செத்து ஃபைனலுக்கு போயிடுச்சு. And after 2 days he departed, and my wife got serious and went to final stage. என்ன பண்றது என் விசுவாசி? And what to do? He is my believer. நான் போனேன், கால்ல எல்லாம் விழுந்தான், ரைட் இதெல்லாம் பிரச்சனை இல்ல, ஜெபம் பண்ணி சோமாயிடுச்சு. And when I went to visit him, he fell down in my legs and said and prayed, and he was healed. அவனை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சபையில நீ காணிக்கை கொடுக்க கூடாது, சாட்சி சொல்ல கூடாது. And today I said you should not pay offering the church and should not testify. நான் அடையார் போயிட்டு வரதுக்குள்ள அவன் காணிக்கை கொடுத்துட்டான். And so before I reached to Adayar here, and he gave offering. அந்த பெரிய சிஸ்டர் அவன் ஃபுல்லா அரிசி தூக்கிட்டு வந்துட்டான்னு சொல்லி அப்படியே வாங்கி வச்சிருச்சு. The elder sister, and he brought all the bag of rice and he got everything. நான் வந்த உடனே சொன்னாங்க. And so when I came, they informed. சிஸ்டர் இது பாஸ்டர் லெவல்ல பேசி அவனை சபையை விட்டு ஒதுக்கிறதுக்கு நீங்க காணிக்கை வாங்குனது தப்பு. ஐயா தெரியாது, இல்ல கொடுத்துருங்க, திருப்பி கொடுத்துருங்க, பிரமாணத்தை அப்படி ஃபாலோ பண்ணு. I said to the sister, it is wrong for me him, and already I informed the leaders and he must be put away from the church. என்ன பண்றது அப்படி. And so asked to give back and what to do. அப்படினா இந்த ரைஸ்ல சாப்பாடு பொங்கி எனக்கு வர கூடாது. And said that when you cook the rice and you should not give it to me. நீ சாப்பிடுங்க. You can eat. சின்ன சிஸ்டர்ஸ்க்கு கொடுக்க கூடாது. You should not give to the young sister. நீ தான அந்த காணிக்கை வாங்குன, புறக்கணிக்கப்பட்டவட்ட காணிக்கை வாங்குனது நீ தான, நீயே சாப்பிடு. And you receive the offering from the rejected person and you can eat it. அந்த வியாதி அந்த பெரிய சிஸ்டர் விட்டு போகல கடைசி வரைக்கும். At last the sickness did not depart the elder sister. போகாது. It will not go. ஆனா திருப்பி கொடுத்தாங்க. But she gave back. அந்த அரிசியை தூக்கி விட்டேன் நான், கொண்டு போய்டுப்பா, நீ உன் காணிக்கை வேண்டாம்ப்பா. I said I don't want your offering and take your rice back. பலியை காட்டிலும் இந்த இடத்துல தான் சாமுவேல் சொல்லி கொடுத்தாரு. And here that Samuel said, நீ காணிக்கை முக்கியம் இல்லப்பா. 15ஆம் அதிகாரம்
22 வசனம் சொல்லுகிறது, 3 வசனம் சொல்லுகிறது, பலியை காட்டிலும் உன் காணிக்கையை விட நீ பரிசுத்தமாய் கீழ்ப்படிகிறதா உத்தமம். 1 Samuel chapter 15 verse 22 says, behold, to obey is better than sacrifice, or to hearken than the fat of rams. சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? And so will be great in the sight of the Lord the burnt offerings and கர்த்தருடைய சத்தத்துக்கு sacrifices. கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் காணிக்கைகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? Had the Lord has great delight in burnt offerings and sacrifices as in obeying the voice of the Lord. நீ கீழ்ப்படி, அது போதும். சத்தியத்துக்கு ஒப்புக்கொடு, அது போதும். You obey to the truths and you obey to God, that is sufficient. இப்போ சொல்றான், நான் பாவம் செஞ்சேன், And he said, now and I committed sin, நான் புத்தி இல்லாம செஞ்சிட்டேன். and I did foolishly. 24 வசனத்துல சொல்றான், In 24th verse he said, கர்த்தருடைய கட்டளையை மீறி விட்டேன், I transgressed the commandment of ஊழியனாகி God. உம்முடைய வார்த்தைகளை மீறினதால் நான் பாவம் செய்தேன். I transgressed the commandment of the servant of God, I committed sin. நான் ஜனங்களுக்கு பயந்து அவங்க சொல்ல கேட்டுட்டேன், And fearing people, I heard the voice of my கர்த்தருடைய people. வார்த்தையை மீறிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. I transgressed his words, Lord forgive me. இன்றைக்கு ஒரு சுத்திகரிப்பு உனக்கு தேவை. And today you need a sanctification. ஆண்டவருடைய சமூகத்துல இந்த 3 நாள் அழுதுட்டேன்னா நீ தப்பிடுவ. And so if you cry 3 days in the presence of God, and you will be rescued. 2019 வரைக்கும் மோதின ஆவி அப்படியே அழிஞ்சிரணும். The power that dashed with you in this year 2019 must be utterly destroyed. சில பிசாசுகளை துரத்தும்போது சொல்லும், நான் 18 வருஷமா இருக்கிறேன், அப்படிலாம் வந்துற வேண்டாம். And when we cast out some demons, it says, and I am dwelling for 18 years, it should not come with this case. ஒரு விசுவாசி பிசாசு பிடிச்சி இரும்புலிகள் தொடக்கத்துல ஜெபிக்கும்போது நானும் அங்க நிக்கிறேன், பாஸ்டர் அருள்தாஸ் அந்த ஆவியை துரத்துறாருங்க. And Pastor Aruldas uncast of the demon when we started the Erimuli church. நீ எத்தனை வருஷம் இருக்கிற? And he asked, and how many years you are dwelling? 28 வருஷமா இருக்கிறேன். 28 years. நீ இந்த சபைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? And how many years passed that you come to the church? 18 வருஷம் ஆச்சு. And said 38 years. 18 வருஷம் ஆச்சா? 18 வருஷத்துல ஒரு ஊழியக்காரனை உன்னை கண்டுபிடிக்கல? In 18 years and none of the servant of God found you? அது கொஞ்சம் பவர்ஃபுல் ஆளா இருந்தா நான் ஒதுங்கிடுவேன், அடக்கி வாசிப்பேன். And யார் சொல்றா? பிசாசு ரொம்ப கேஷுவலா பேசுதுங்க. And devil spoke casually and saying that, and if it was a powerful person, I lay aside. அது எப்படி நீ அபிஷேகம் பெற்று நான் ஆவியில் நிறைஞ்ச மாதிரி அப்படியே ஆக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். And so I used to fill in spirit. இங்க எத்தனை பேர் இந்த ஆக்ஷன்ல இருக்கான்னு தெரியல. இப்ப கை ஆடுது, கால் ஆடுது, எது ஆட்டுதுன்னு தெரியல எனக்கு. And how many are doing this action of pretension and feel just shaking their hands and legs? கடைசில அந்த ஆவியை துரத்தி விட்டாரு. Finally he cast out that spirit. அந்த ஆவி சொல்லுது, இந்த இயேசுவுக்கு இப்பதான் கண்ணு தெரிஞ்சுதா? And the spirit 28 வருஷம் கழிச்சு ஒரே நேரத்துல 10 நிமிஷத்துல போனா அவர் சொன்னார், இந்த கதெல்லாம் பேசாத, உனக்கு 5 நிமிஷம் டைம், ஆடிட்டு வேணா போ மனப்பூர்வமானு. அடிச்சு பாருங்க ஆட்டம், அந்த ஆவி போறதுக்கு போகுது. அதே மாதிரி இன்னைக்கு ஆடி ஓடிடுச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். And I am also thinking that today if the spirit is moving in you and departs, that it is better for you. தூத்துக்குடியில ஞானசானம் கொடுக்கும்போது, And when I gave baptism at Tuticorin, ஞானசானம் எடுக்கிற ஆளெல்லாம் முதல்ல தண்ணியில இறக்கி விட்டுருவாரு. and so they that want to take baptism will be down in the water. அதுல பாத்தீங்கன்னா 100ல ஒரு 90 ஆடிக்கிட்டே இருக்கும். And so 100 will be moving around. வந்த உடனே சொல்லுவாரு, ரைட் ஓகே, இப்ப ஞானசானம் கொடுக்க போறேன், ஆடுறதுன்னா இப்பமே ஆடி முடிச்சுக்கோ, இனிமேல் சாகுற வரைக்கும் வரக்கூடாது. And said that, and I am going to give baptism, and so if you want to move around, you can move around until the end of the death, and you should not come again. அது வரைக்கும் நல்லா இருந்த வாலிப பையங்க பொண்ணுங்க எல்லாம் கிடுகிடுன்னு ஆடுவான். ஏன்னா அந்த ஆவி போகுது இப்போ. And the youth girls and boys, they that are well and will start move around here and there, because the spirit is going to leave away from them. 2019 29ஆம் தேதி இன்னைக்கு இந்த அமலேக்கின் வல்லமை தலை ஆகாக் துண்டிக்கப்படணும். 29 December 2019, and the head of the Agag, the Amalek, must be destroyed or cut off. இனி பிரசங்கம் பண்ணி பிரயோஜனம் இல்லங்கறத சாமுவேல் உணர்ந்தான். And Samuel, and he realized that it is vain for him to preach. சொல்லி ஒண்ணும் நடக்கல. And so whatever I say, it is not going to happen for him. எங்கே ஆகாக் அப்படினா? And he asked, and where is Agag? ஆகாக் பார்த்தான், நம்மள இவ்வளவு நேரம் சாமுவேல் விட்டு வச்சிருக்கான், அதனால கட்டாயம் நமக்கு என்ன இருக்கு, நம்ம தப்பிடுவோம் அப்படின்னு நினைத்தான் என்று 33ஆம் வசனம் சொல்லுகிறது, 32ஆம் வசனம் சொல்லுகிறது. And 32nd verse says that, until now and Samuel left him, and so he planned to go away from the place. ஆனா சாமுவேல் எல்லாரும் நினைச்சாங்க அவன் கையில ஒரு தைல குப்பி மட்டும் தான் இருக்குன்னு, மறைச்சு வச்சிருந்தான். எதை? ஒரு பட்டயம் இருந்தது. And so all thought in the hands of the Samuel there was a veil of oil, but there was sword hidden in his hands. அடுத்த செகண்ட் அவன் தலையை துண்டா போட்டான். And next moment, and he beheaded. நீ இனிமே உயிரோட இருக்க கூடாது. And you should not be alive anymore. அது யார்? Who is that? அதுதான் பரிசுத்த ஆவியானவர். And that is Holy Spirit. சாமுவேல் அபிஷேகிக்கிறவன். And Samuel, an anointed person. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அல்ல, அபிஷேகிக்கிறவன். And he is not an anointed person, he who anoints another. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. உன்னால முடியலன்னா அவர் கையில கொடு. அவர் இப்பொழுது ஆகாகை துண்டிக்க போகிறார். அபிஷேகிக்கிறவர் வந்திருக்கிறார். If you are not able, and deliver into the hands of the Lord, and he who anoints you have come in our midst. இயேசு என்றால் கிறிஸ்து, கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனா அவரையே அபிஷேகம் பண்ணின ஆவியானவர் இப்போ உன்னோடு போராடின பாவத்தின் வல்லமையை சங்கரிக்க எழுந்தருள போகிறார். Jesus means Christ, Christ means anointed,
And there is another power or spirit and who anoints him and he come in our midst to utterly destroy நான் the power that is against you. நான் I விசுவாசிக்கிறேன். believe. இன்றைக்கு கொணவட்டம் சபையில் உள்ள விசுவாசிகள் ஊழியர்களுக்கு விரோதமான அமலேக்கிய ராஜாவாகிய ஆகாகை ஆவியானவர் துண்டிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். அப்படி விசுவாசிக்கிறவங்க கண்களை மூடி முழங்கால் படியிடுங்கள். And today I believe and the spirit that is working against you and the spirit of the Agag the Amalekite and will be cut off and so the incredence on. ஆவியானவருடைய ஆளுகையின் நேரம். And this is time for the spirit of God to rule over you. நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல கூட அக்கினி இறங்கிடும். If you give room and a second the fire descends. இல்ல இப்படியே 20 நிமிஷம் 25 நிமிஷம் நம்ம இழுத்துக்கிட்டே போகணும். Or we have to go on 20 or 25 minutes. இன்றைக்கு உன்னோடு போராடின அலைந்து திரிகிற அந்த விழுந்து போன ஆவி, உன்னுடைய ஆசீர்வாதத்தை நஷ்டப்படுத்தின ஆவி, நக்கி போட்ட ஆவி, உன்னை யுத்தப்பிரியனாய் மாற்றின ஆவி, உன்னை பிள்ளைகளற்றவனாய் மாற்றின அந்த ஆவியை கர்த்தர் துண்டிக்க விரும்புகிறார். And today the Lord want to destroy the power that works against a man of war or made you a childless or made you a things and he want to completely cut off or utterly destroy. இனிமேல் உன் வீட்ல அந்நிய சத்தம் கேட்காதே. And there more no strange voice in your house. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many are believing this? இன்னைக்கு ஆகாக் துண்டிக்கப்பட்டால் இனி அந்நிய சத்தம் உன் வீட்ல உன் ஊழியத்துல உன் வாசஸ்தலத்துல இயேசுவின் நாமத்துல கேட்காதே. If Agag is cut off or removed from your family in the name of Jesus the strange voice cannot be heard in your house. ஆமென். நான் ஒரு 2-3 நிமிடம் தருவேன். I give you 2 or 3 minutes. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த ஆகாக வெளியே தூக்கிட்டு வாங்க. Let us all close our eyes and bring out the Agag is hidden in you. உனக்குள்ள இருக்கிற யுத்த பிரியனுடைய ஆவி, உனக்குள்ள இருக்கிற அலைந்து திரிகிற ஆவி, உனக்குள்ள இருந்த ஆசீர்வாதங்களை நக்கி போடுகிற ஆவி, உன்னை பிள்ளைகளற்றவனாய் மாற்றுகிற அந்த ஆவி, உன் சிங்காசனத்துக்கு விரோதமான வல்லமை, ஆடு மாடுகளின் அந்நிய சத்தங்கள் எல்லாம் இப்போ பலிபீடத்தில் வெளியே வந்து நிக்கட்டும். Let it come into the altar, the spirit of man of war and the spirit that licks you all the blessings and the spirit that made you to cause war and fight things and let place it on the altar. இந்த கில்காலில இன்னைக்கு இந்த ஆராதனையிலேயே அந்த வல்லமையை கர்த்தர் அழிக்கணும்னு ஆசைப்படுறாரு. I desire or the Lord desires the Lord must destroy all the powers in Gilgal itself. ஆம் ஆண்டவரே, எத்தனை பேர் சொல்ல போறீங்க? How many are going to say yes Lord? என் வாழ்க்கையில போராடின, என் ஊழியத்தோடு போராடின, என்னுடைய பரிசுத்தத்தோடு போராடின அமலேக்கிய வல்லமை ஆண்டவரே இன்றைக்கு துண்டித்து போடப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் கதறுகிறீர்கள்? And how many are shouting the Lord must destroy the power of the Amalekite and that is working in my life, in my ministry and in my family. ஆமென். உன்னால் முடியாவிட்டால் கர்த்தருடைய கையில கொடு. If it is impossible with you, deliver into the hands of the Lord. அபிஷேகிக்கிறவர் வந்திருக்கிறார். And he who anoints us come in our midst. நிச்சயமாய் ஆகாகை துண்டித்து போடுவார். And surely he will cut off Agag. உனக்கு விரோதமான செய்வனை, ஏவல், பில்லி சூனியம், விழுந்து போன வல்லமைகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் துண்டிக்கப்பட்டு போவதாக. The power that is working against you, witchcraft on any kind of ills, let it be cut off in the name of Jesus. கவனமாயிருங்கள். And be watchful. பிசாசை துரத்துவதல்ல, Not casting out the demon. பிசாசை அழிப்பது. And destroy the devil. ஆமென். ஆமென். இந்த 2019ல நான் சொல்லப்பட்ட இந்த அமலேக்கினுடைய ஏதாவது ஒரு ரிசம்பிளன்ஸ் உன் ஃபேமிலில உன் லைஃப்ல குறுக்கிட்டதை நீங்க உணர்கிறீர்களா? In the year 2019 and can you realize and the power of the Amalekite crossed your life and family? எப்பமாவது At any time. வேலையில, In your job, ஜெப வாழ்க்கையில, in your prayer இல்ல life, குடும்ப வாழ்க்கையில, in your family life, வீட்டுல, in your house, டிராவல்ல, in the travel, இல்ல நண்பர்கள் மத்தியில, or in midst of your friends, இல்ல ஊழியத்தின் மத்தியில, or in midst of your ministry. எங்கேயாவது இந்த அமலேக்கு ஆவி அப்பப்ப தலை தூக்குனதை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது உணர்ந்தீங்களா? And while hearing the preaching, are you able to realize the power of the Amalekite and raise its heads often? போதும். Enough. இவன் 2019லயே இவனை நாசமாக்கணும். And let me destroy him in the 2019 itself. இவன் சிங்காசனத்துக்கு விரோதமான ஆவி. He is a power against throne. இவனை பூமியில இராதபடிக்கு அழிக்கணும். And you must destroy that he should not be in the earth அது anymore. அபிஷேகத்தினால் மட்டும்தான் முடியும். It is possible only with anointing.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவர் வாரும் ஆண்டவரே. அக்கினிமயமான தெய்வம் இறங்கி வாரும். அக்கினியினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம். ஆமென். ஆமென். என்னோடும் என் பிள்ளைகளோடும் என் குடும்பத்தோடும் என் வாழ்க்கையோடும் என் பரிசுத்தத்தோடும் போராடின அமலேக் இன்றைக்கு அழிய வேண்டும் என்று சொல்றவங்க மட்டும் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. And those who say, and within this day the power of the Amalekite that work against me and my family and my children and my life must be destroyed. So lift up your hands. கைகளை உயர்த்துதல் உன்னுடைய இருதயத்தின் வாஞ்சை. Lifting up of your hands is the heart's desire. இப்பொழுது ஒரு அபிஷேகம் இறங்கணும், இல்லனா ஒண்ணுமே நடக்காது. Now the anointing must descend or nothing can happen. சவுலால முடியல. And Saul is impossible with Saul. அபிஷேகம் பண்ணப்பட்டவனால முடியல. And he that are anointed cannot do this. அதனால அபிஷேகம் பண்ணினவர் வருகிறார். And so the he who anoints is coming. உன்னால முடியாததை தெய்வம் செய்ய போகிறார். That which is impossible with you the Lord is going to perform. உன்னோடு போராடின வல்லமையை இனி காண மாட்டாய். And you shall no more see the power that work against you. இன்றைக்கு காண்கிற அமலேக்கனை நீ ஒருபோதும் காண கூடாது. The Amalekite that you see today, you shall see no more. ஆமென். பாவ சாபங்கள் நோய்களும் நீங்கியே ஆவியாலே சுத்தமாகிடவே. பாவ சாபங்கள் நோய்களும் நீங்கியே ஆவியாலே சுத்தமாகிடவே. வல்ல அபிஷேகம் வல்லமாயிரங்க வல்லகனுகு முற்றும் முறியும். வல்ல அபிஷேகம் வல்லமாயிரங்க வல்லகனுகு முற்றும் முறியும். அல்லேலூயா. பாவ சாபங்கள் நோய்களும் நீங்கியே ஆவியினாலே சுத்தமாகணும்னா வல்ல அபிஷேகம் பலமா இறங்கும் பொழுதுதான் இவனுடைய நுகத்தை கர்த்தர் முறித்து போட முடியும். And if you want to be purged away from all your curses and sin and sickness, when the mighty anointing comes and he can be utterly cut off and destroyed. வல்ல அபிஷேகம் வல்லமாயிரங்க வல்லகனுகு முற்றும் முறியும். 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 வல்ல அபிஷேகம் வல்லமாயிரங்க வல்லகனுகு முற்றும் முறியும்.
ரிமன சதா. ஆமென். நீ மௌனமா இருந்தா உனக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவியும் மௌனமா அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கும். If you are silent, the evil spirit also will be silent. You must remain silent. நீ எழும்புனா அவன் எழும்பி ஓடுவான். If you arise and he will flee away. நீ எதிர்த்து நில்லு, அவன் உன்னை விட்டு ஓடுவான். Resist him and he shall flee away from you. இப்ப இறங்குகிற அபிஷேகம் வருஷத்தின் கடைசி அபிஷேகம். The anointing that comes upon you is the anointing at the end of the year. இந்த வருஷமெல்லாம் போராடின சாபம், பிசாசு, தந்திரம் இயேசுவின் நாமத்திலே துண்டித்து போடப்படட்டும். And curses, evil powers, and all the subtlety work against you, let it be cut off. வல்ல அபிஷேகம் பலமாயிரங்க பொல்லாங்க நுகம் முற்று முறியோ. வல்ல அபிஷேகம் பலமாயிரங்க ஆமென். பொல்லாங்க நுகம் முற்று அபிஷேகம் ஆகாகை துண்டித்து போடு. பலமாயிரங்க பொல்லாங்க நுகம் முற்று முறியோ. வல்ல அபிஷேகம் 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 பலமாயிரங்க பொல்லாங்க நுகம் முற்று முறியோ. ஆமென். அபிஷேகத்தினுடைய அளவுக்கு ஏத்த மாதிரி தான் ஜெயத்தின் அளவு. According to the measure of the anointing is the measure of your victory. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? Can you understand what I say? அபிஷேகம் 100% இறங்கிருச்சுனா 100% நீ வின் பண்ணிட்டேன்னு அர்த்தம். If 100% of anointing comes in you and you win over 100%. அபிஷேகம் 30 40 இறங்குச்சுனா நீ 30% தான் ஜெயிக்கிற. And if you have the measure of anointing to 30 to 40%, you overcome only to that extent. எனக்கு இந்த மெசேஜ்ல ஒரு நிச்சயம் இருக்கு. I have a certainty in this message. கர்த்தர் இன்னைக்கு अनेक குடும்பங்கள்ல இந்த ஆகாகை அழிக்க போகிறார். The Lord is going to destroy Agag in many families. பயப்படாத. Fear not. கர்த்தர் ஒரு சத்துருவுக்கு முடிவு வச்சிருக்கிறார். And there is an end for your enemies. நிச்சயமாக முடிவு உண்டு. And surely there is an end. ஓ நம்பிக்கை வீண் போகாதே. Thine expectation shall not be cut off. இன்றைக்கு சாத்தானே தலையை நசுக்குகிறான். And he shall bruise the head of the Satan. ரிபாலா பாரியா நபாராபா காத்ராபா கராபா காத்ராபா. ஆமென். ஆமென். நீ வாலிபனாக இருக்கலாம். You may be a young boy. ஓ அபிஷேகத்துல உன் வீட்ல இருக்கிற ஆகாகை கர்த்தர் அழிப்பார். In your anointing the Lord will bruise or cut off the spirit of Agag in your family. நீங்கள் ஒரு தாயாக தகப்பனாக இருக்கலாம். And you may be father or mother. உங்க அபிஷேகத்துல உன் பிள்ளைக்குள்ள இருக்கிற நுகத்தை முறிக்க முடியும். And with your anointing and you can break the yoke of your children. நீ ஒரு ஊழியனாக இருக்கலாம். You may be the servant of God. ஓ அபிஷேகத்தை வச்சு சபையில உள்ள எல்லா வல்லமையும் அழிக்க முடியும். And you can destroy all the powers in the church. இதோ தேவன் எழும்புகிறார். And behold the Lord arises. சத்துரு சிதறண்டு ஓடுகிறார். The enemies are scattered away. கண்ண மூடுறா. ஏன்டா இப்படி பண்றீங்க? தேவரீர் எழும்புவீர். தேவரீர் எழுந்தருளோ. உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியோடு எழுந்தருளோ. எங்கள் சபைக்காய் எழுந்தருளோ. எங்கள் ஜனத்துக்காய் எழுந்தருளோ. ஒவ்வொரு வாலிபனுக்காய் எழுந்தருளோ. ஒவ்வொரு குடும்பத்துக்காய் எழுந்தருளோ. இந்த சபைக்காய் தேவரீர் எழுந்தருளோ.